ஆடிபிள் தான் ப்ரோ இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். கேக்குது ஓகே சார். ஓகே ஓகே சூப்பர். யா ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் அனுப்பிச்சிருந்தீங்க. என்னது அந்த ஃபோட்டோஸ்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. யா அண்ட் மோஸ்ட் ஆஃப் நான் பார்த்தேன் நிறைய பேர் நீங்கள் சிஎஸ்எஸ் நீங்களே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங். ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து யா தட்ஸ் இட். ஓகே. ஸ்க்ரீன் ஷேரிங் எனக்கு கொஞ்சம் எனேபிள் பண்ணுறீங்களா? எஸ். யா. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்னென்ன பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா இன்னைக்கு 16 16/3 2020. வச்சு கேட்கலையா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா வாட் இஸ் சிஎஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டி. அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் டிஸ்பிளே டிஸ்பிளே அது என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல். அதுக்கப்புறம் டைம் இருந்தா டைம் பர்மிட்ஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, இல்லாட்டி அது நாளைக்கு. Yeah, that's it. So இதான் இன்னைக்கு டுடேஸ் அஜெண்டா. ஸோ கிளியரா என்ன அஜெண்டாங்கிறது கிளியரா? ஓகே. ஸோ யாராச்சும் சிஎஸ்எஸ்னா என்னன்னு சொல்றீங்களா? லைக் வாட்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிஎஸ்எஸ், எதுக்காக யூஸ் பண்ணுவோம், யா அந்த மாதிரி ஏதாச்சும். ஹாய் ஹாய். இது வந்து ஸ்டைல், இது வந்து சார் மைசெல்ஃப் ஜான் கிறிஸ்டோபர் சார். யா ஹாய் ஜான். ஸோ இன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணியிருக்கேன். யா ஷோர் சார்லாம் கூட ஓகேண்ணா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் கோடிங் ஸ்டைல் ஷீட் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஒர்க்குக்காக வந்து பயன்படுத்தணும் ஃப்ரேம் ஒர்க். ஓகே cascading style sheets. ஓகே கரெக்ட். இட்ஸ் கால்ட் cascading style sheets. ஓகே. இதை வந்துட்டு நம்ம போன கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் ஹெச்டிஎம்எல் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு வெப்சைட்டுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். பட் அந்த நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்காது. லைக் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்காது. பிகாஸ் இட் இஸ் நாட் சப்போஸ் டு நம்ம வந்துட்டு டிசைனிங் எல்லாமே நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு லைக் ஹெச்டிஎம்எல் வச்சு நம்ம ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைக் மேக்கிங் இட் லுக் பெட்டர் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஸ்டைல் ஷீட்ஸ்னா இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்றதுக்குன்னு அர்த்தம். ஸோ கேஸ்கேடிங்னா என்னன்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஓகே. எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ கேஸ்கேடிங்னா என்னங்கிறது வந்து நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் வந்துட்டு நடத்தும் போது நான் சொல்றேன். ஓகே. ஸோ நம்ம வேணா பார்க்கலாம். நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரே போட்டோ மட்டும் கேஸ்கேடிங் வாட்டர் ஃபால் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். லைக் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரல் டேர்ம்ஸ்னா கேஸ்கேட்னா லைக் ஒரு லேயரா இருக்கும். அந்த லேயர்ல இருந்து இப்படி இறங்குற மாதிரி இருக்கிறது தான் கேஸ்கேட்னு சொல்லலாம். ஓகே. இந்த மாதிரி லைக் தேர் ஆர் மெனி லேயர்ஸ் இன் திஸ் வாட்டர் ஃபால்ஸ். இல்ல இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ்ல இருந்து வாட்டர் வருது. இது வந்து ஒரு கேஸ்கேட்னு சொல்லுவாங்க. இதுதான் கேஸ்கேட்னா. ஓகே. ஸோ இதுதான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகே. ஸோ யூஸ் டு டிசைன் வெப்சைட் வெப் பேஜ். ஓகே. இதுக்கு வந்துட்டு யூஸ் டு டிசைன் அ வெப் பேஜ். தட்ஸ் இட். ஓகே. ஸோ நான் வந்துட்டு கேஸ்கேடிங்னு ஏன் சொல்றாங்கன்ட்டு நான் அப்புறமா நான் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் குள்ள போகலாம். ஓகே.
அதுக்கு அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். லைக் சிஎஸ்எஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறைய நிறைய பிளேஸ்ல நம்ம there are three types of CSS னு சொல்லலாம். லைக் இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். நான் இன்லைன் வந்துட்டு நான் போன கிளாஸே காமிச்சேன். நான் மறுபடியும் இந்த வாட்டி காமிக்கிறேன் இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்னங்கிறத ஒரு வாட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து ஒரு வெப்சைட், இங்க வந்து ஒரு HTML இருக்கு. அந்த HTML கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்துட்டு ஒரு HTML கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த HTML-ல வந்துட்டு இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரே ஒரு ஹெட்டிங் டேக் மட்டும் போடுறேன். ஹலோ ஃப்ரம் வெப்சைட் யூசிங் சிஎஸ்எஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? அதை வந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு ஓப்பன் வித் லேப்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு நான் இப்போ என்ன சொன்னேன், there are three ways of using CSS. ஓகேவா? இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல், இது மூணு. நான் ஃபர்ஸ்ட் இன்லைன்னா என்னன்னு சொல்றேன். இன்லைன் அதாவது இந்த டேக் இருக்கா, இந்த டேக் இருக்கிற லைன்லயே நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதான் இன்லைன். அதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்டைல்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். லெட்ஸே நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டிங் டேகோட கலரை மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இனிஷியலா இது வந்துட்டு என்ன கலர்ல இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு. லெட்ஸே நம்ம வந்துட்டு ஒரு ரெட் கலருக்கு மாற்றணும்னு நினைச்சுக்கலாம். ஓகே, ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டைல் கலர்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். இது வந்துட்டு கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி நீங்க வந்துட்டு திங்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸுமே இப்படிதான் இருக்கும். லைக் ஒரு கீ, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை வேல்யூ, செமிகோலனுக்கு அப்புறம். யா, ஓகே. அதுக்கு அடுத்து ரெட்னு நான் கொடுக்குறேன். ஓகே, பாத்தீங்கன்னா இங்க இங்க வந்துட்டு இதோட இது சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ இதுதான் இன்லைன். Return in the same line of each same return as an attribute to a tag அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன் இன்டர்னல்னா என்னன்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? இன்டர்னல் சிஎஸ்எஸ் எனி ஐடியா? நம்ம ஹெட் டேக் குள்ள யூஸ் பண்றதானா? ஓகே, கரெக்ட், எக்ஸாக்ட்டா புரிஞ்சோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெட் டேக்குள்ள நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டைல்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டைல்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல் டேக்குள்ள நம்ம வந்துட்டு ஏதாச்சும் நம்ம இப்போ இங்கே ஸ்பெசிஃபை பண்ண ஸ்டைலுக்குள்ள நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணதை அங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதுதான் வந்துட்டு இது என்னது பேரு இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ நான் வந்துட்டு சும்மா எழுதுறேன், இங்கே ஒரு சிஎஸ்எஸ் எழுதுறேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு செலக்டர்ஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு H1 டேக் போட்டு நான் வந்துட்டு இது பண்ணணும்ல, அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால இங்கே H1 போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு ஓப்பன் கர்லி பேசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் அப்படின்னு மறுபடியும் போட்டு ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பார்ப்போம் இப்போ அதே சேஞ்சஸ் இருக்காங்கிறது. ஆமா, இப்பயும் அதே சேஞ்சஸ் தான் இருக்கு. ஸோ யா, இட்ஸ் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் சூப்பர். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் தான் என்னன்னு பார்ப்போம். ஓகே, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் தான் ஏதாச்சும் ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? நம்ம தனியா ஸ்டைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அதை வந்து லிங்கா இது உள்ள அப்ளை பண்ணுவோம். எஸ், எக்ஸாக்ட்லி. யா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இல்லைனா எனி நேம் டாட் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம HTML-ல வந்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சொல்லுவோம், அதாவது இந்த மாதிரி இந்த சிஎஸ்எஸ் பேஜை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோ ஸ்டைல் பண்றதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டேக் வந்துட்டு லிங்க் டேக்னு சொல்லுவோம். லிங்க் டேக் rel is equal to ஸ்டைல் ஷீட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹெச்ரஃப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அதோட பாத்தை கொடுக்கணும். அதாவது இந்த ஸ்டைல் ஷீட்டோட பாத்து கொடுக்கணும். ஒண்ணு நம்ம டைரக்டா ரிலேட்டிவ் பாத் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்சல்யூட் பாத் கொடுக்கணும். அப்சல்யூட் பாத்னா இந்த C:2 C:2// அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபுல் பாத் கொடுக்கலாம். இல்லாட்டி வித் ரிலேஷன் டு திஸ் HTML ஃபைல்
இந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு எங்க லொக்கேட் ஆயிருக்குங்கிறது பார்க்கும். நான் இப்போ வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் போடுறேன், அதுவாகவே காமிக்குதா எனக்கு இங்க? ஒரே இங்க வந்துட்டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இங்க காமிக்குதா? இப்போ அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிட்டேனா? அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் கிளிக் பண்ணோம்னா கூட அது அங்க போகும். ஆனா இது வேற ஃபைல் போகுது. ஒரே செகண்ட். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம இது பார்ப்போம், அதுக்கப்புறமா இங்க வரும். ஒரே செகண்ட். இப்போ டி ஃபோல்டர்ல ஓகே இதான இதான இந்த இதோட ஃபுல் பாத். இந்த ஃபுல் பாத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பார்ப்போம் இந்த வெப்சைட்ல. அதுக்கு அடுத்து இது பிக் பண்ணுதான் நம்ம செக். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்து இங்க வந்துட்டு நம்ம என்ன எழுதலாம்னா, நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல எழுதின மாதிரியே நம்ம இப்போ எழுதலாம். இப்போ நமக்கு தேவை என்ன, H1 டேக் வந்துட்டு நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், H1 போட்டு அதுக்கப்புறம் கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு போட்டு. ஓகே ஓகே, இது பிக்கப் பண்ண முடியுது. ஒரே ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைல் வந்துட்டு இது 3 ஃபைலா கிரியேட் பண்ணி நினைக்கிறேன். 16 இது நான் வந்துட்டு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன் பேசிக். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு நான் இது கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும். H1 டேக். H1 டேக்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஹலோ ஹலோ ஃப்ரம் வெப்சைட் யூசிங் சிஎஸ்எஸ் அப்படின்னு மறுபடியும் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இதை வந்துட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் லைவ் சர்வரில். வெப்சைட் யூசிங் சிஎஸ்எஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் பண்ணுது. ஓகே, இது வந்துட்டு அந்த இதையே எடுத்துக்கிச்சு. ஓகே, எனக்கு இப்போதான் புரிஞ்சு என்ன பிரச்சனைங்கிறது. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகலைங்கிறது. நான் வந்துட்டு என்ன நினைச்சேன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது நான் வந்துட்டு 16//3/24 வந்து நான் டேட்டா கொடுத்துட்டேன். பட் அது ஆனால் பேக் ஸ்லாஷ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபோல்டரா எடுத்துக்கும். ஸோ அதனால இது வந்துட்டு 3 ஃபோல்டரா கிரியேட் ஆயிருக்கு. 16 ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள ஒரு 3 ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள 2024 ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள இது 3மே இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? கிளியரா இப்போ என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்துட்டு ஒரே இப்போ ஏன் இது ஒரு காலம் இப்போ நான் சொல்றேன் 16/3/24 இப்போ ஸ்லாஷ் இப்போ கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ அந்த இது பிக்கப் பண்ணிக்குது அந்த ரெட்டுங்கிறத. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு செலக்டார்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ். சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சிம்பிள் செலக்டார்ஸ் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிள் செலக்டார்ஸ்னு யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு டேகை வச்சு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஸ்டைல்ஸ். இல்லாட்டி நம்ம டேக் இல்லாட்டி கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு, இல்லாட்டி ஐடின்னு ஒன்று இருக்கு. ஐடி பத்தி நான் போன கிளாஸ் எடுத்தேன். யாருக்காச்சும் ஞாபகம்? ஐடி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நான் டீச் பண்ணல ஐடினா என்னங்கிறது. பட் ஆனால் ஐடி யூஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா? போன போன HTML நடத்தும் போது. Yes sir, நான் ஞாபகம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே,
ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு டேகை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டைல் செட் பண்ணலாம். கிளாஸை வச்சு ஐடி வச்சு இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ்னா என்ன, ஐடினா என்னன்னு நான் சொல்லுறேன். டேக்னா எல்லாருக்கும் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. H1ங்கிறது ஒரு டேகு, பாடிங்கிறது ஒரு டேகு, ஹெட்டுங்கிறது ஒரு டேகு, அந்த மாதிரி தான் எல்லாமே டேக். டேக்ஸ்னா என்னன்னு கிளியர்ல எல்லாருக்கும்? ஓகே, நான் வந்துட்டு கிளியர் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம், ஐடினா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளாஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஐடினா என்னன்னு சொல்றேன். ஐடிங்கிறது வந்துட்டு எனி நேம் we use to uniquely identify a tag. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 10 H1 டேக் வச்சிருக்கலாம். ஆனா 10 H1 டேக்கு ஒரே ஐடி கொடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு இந்த இந்த ஹெட்டிங் டேகை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வெப்சைட்ல நான் இந்த ஹெட்டிங் டேக் இங்க இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஐடி கொடுக்கலாம். இந்த ஹெட்டிங் டேக்கு heading 1 அப்படின்ட்டு அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு இந்த ஹெட்டிங் டேகை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றது தான் ஐடிங்கிறது. இப்போ ஸோ நம்ம இந்த ஐடியை வந்துட்டு வேற எந்த டேக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, வேற எந்த டேக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஐடிங்கிறது. பட் ஆனால் கிளாஸுங்கிறத வந்துட்டு we can reuse. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு H2 H2 டேக் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் H3 டேக் வச்சுக்கிறேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஹலோ ஃப்ரம் H2 class is equal to heading hello from H2. ஓகே, ஸோ இதுதான் கிளாஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிப்பீட் பண்ணலாம். லைக் நம்ம வந்துட்டு எத்தனை எத்தனை டேக்ஸ்க்கு வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஒரே கிளாஸை, ஒரே நேம் இருக்கிற கிளாஸை. ஆனா ஒரே ஐடியை வந்துட்டு நம்ம இன்னொரு டேக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது கிளியரா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹெட்டிங் டேக், அதாவது இப்போ நம்ம எப்படி ஐடியை யூஸ் பண்ணியும் கிளாஸை யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் செட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒரே செகண்ட். சாரி, சாரி, ஐம் பேக். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த டேக்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஐடியும் நம்ம கிளாஸையும் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ நம்ம ஐடியை வச்சு நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபை பண்ண போறோம்னா நம்ம வந்துட்டு ஹேஷ் ஐடி நேம் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே இது நம்ம வந்துட்டு கிளாஸை யூஸ் பண்றோம்னா டாட் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம். இது கிளியரா? எப்படி நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணலாங்கிறத. ஐடினா ஹேஷ் யூஸ் பண்ணுவோம், கிளாஸ்னா நம்ம வந்துட்டு டாட் யூஸ் பண்றோம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வேற ஏதாச்சும் வந்து செட் பண்ணிப்போம். இப்போ வந்துட்டு ஹெட்டிங் 1க்கு நம்ம இப்போ வந்துட்டு இந்த இதில் ஹெட்டிங் 1க்கு நம்ம வந்துட்டு ஐடி வச்சு நம்ம ஐடி வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டைல் செட் பண்ணுவோம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஐடினா என்ன சொன்னேன், ஹேஷ் heading 1ங்கிறதான ஐடி நேம். ஸோ இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அந்த வெப்சைட்டு ஸ்டைல் ரிமூவ் ஆயிருக்கணுமா? ஸோ ஸ்டைல் ரிமூவ் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஐடிக்கு செட் பண்ண போகிறோம். கலர் ப்ளூ அப்படின்னு செட் பண்ணுவோம். கலர் ப்ளூ ஆயிடுச்சா? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு அடுத்து ரெண்டு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல. அதாவது கிளாஸ் ஹெட்டிங்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ண பார்ப்போம். ஓகே, அதான் அது பேர் என்னது, இப்போ ஹெட்டிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ செட் பண்ண பார்ப்போம். ஹெட்டிங் கலர் இஸ் டு ரெட் அப்படின்னு நம்ம
இப்ப இது ரெண்டும் இது கிளியரா எப்படி நம்ம வந்துட்டு கிளாஸும் ஐடியும் யூஸ் பண்ணலாங்கிறது எல்லாரும் கிளியரா? ஆக்சுவலி நீங்க இன்ட்ராக்ட் பண்ணாதான் எனக்கும் தெரியும் கிளியரா புரியுதான்ட்டு. ஸோ சார் ஆக்சுவலா இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு சார் தான் சார் வருது எப்படி கூப்பிட்டுக்கிறேன். இல்ல இல்ல பரவாயில்ல சரி. யா ஓகே ஓகே யா ஷோர் ஷோர். ஆக்சுவலா அது அப்படியே பழகிடுச்சு அதனால. ஓகே 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 Okay. பரவாயில்ல. இப்போ நீங்க ஒரு ஐடி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா எந்த இன்லைன் சொல்லுங்க ஜோஸ் சொல்லுங்க ஜான். எந்த இன்லைன் எலிமெண்ட்ல வேணாலும் நம்ம ஆமா ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ கலர்னா ப்ளூ கலர், இல்ல பெருசாகணும்னா போல்டோ, இல்ல எது வேணாலும் நம்ம அதை கொடுத்துக்கலாம். கிளாஸ்னு கொடுக்கும்போது ஹோல் பேராவா இல்ல மொத்தமாவே எதுக்கு ஒன்று கொடுக்கும்போது நம்ம டேக் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படிதான் சார் நீங்க சொல்றீங்க. ஆஹ் இல்ல ஜான் இல்ல ஜான் நான் வந்துட்டு இப்ப நான் வந்து கிளியரா மறுபடியும் சொல்றேன். இப்ப பாருங்களேன், அதாவது இங்க கிளாஸ்ன்னு இருக்கா, அதாவது கிளாஸுக்கும் நம்ம இப்ப ஸ்டைல்ஸுக்கும், அதாவது இங்க இங்க அதாவது கிளாஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு HTML லெவல்ல பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம CSSல போகும்போது நம்ம எப்படி அதை வந்துட்டு யூஸ் பண்ணலாங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க சொல்லிடுறேன். இப்ப இந்த ஐடி இருக்கா, இப்ப வந்துட்டு ஐடிங்கிறது வந்துட்டு ஒரு ஐடி வந்துட்டு ஒரே ஒரு என்னது டேகுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னொரு H2 டேக் போட்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு ஹெட்டிங் 1 அப்படின்னு நான் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஹெட்டிங் ஒன்னுங்கிற ஐடி ஆல்ரெடி இந்த டேக்ல இருக்கு. ஸோ அதே ஹெட்டிங் ஒன்னுங்கிற டேகை வந்துட்டு நான் மறுபடியும் இங்க கொடுக்க கூடாது. அதுதான் சொல்றேன். புரியுதா? இது வந்துட்டு H1ஆவே கூட இருக்கலாம், மறுபடியும் H1ஆவே கூட இருக்கலாம். ஆனா இப்படி ஹெட்டிங் ஒன்னு நான் கொடுக்க கூடாது. இதுதான். ஓகே ஓகே. இப்ப புரியுதா ஜான்? இல்ல மறுபடியும் கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இல்ல சார் புரியுது சார். ஓகே ஓகே சூப்பர். அதுக்கடுத்து அதே இது கிளாஸ்னா நம்ம வந்துட்டு மறுபடியும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது என்னன்னா இப்போ வந்துட்டு ஹெட்டிங் ஒன்னுங்கிறது போயிடா. இப்ப இப்ப நான் ஹெட்டிங் ஒன்னு நான் கொடுக்கலாம், ஏன்னா கிளாஸா கொடுத்துருக்கேன் ஹெட்டிங் ஒன்னுட்டு. இப்ப நான் இதே இது இங்க ஐடி இதே இது நான் இங்க வந்துட்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு ஹெட்டிங் 1 அப்படின்னு நான் கொடுக்க கூடாது. புரியுதா? புரியுதா? கிளியரா? ஜாஸ்பனா எனக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே. எனக்கு சைடு ஏதோ இஷ்யூ நினைக்கிறேன். ஓகே. இப்போ கிளியரா? கிளியர் சார் கிளியர். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே. அதுக்கடுத்து ஓகே ஹெட்டிங் ஒன்னு இருக்கட்டும், இது ஹெட்டிங். ஓகே சூப்பர். இப்போ நமக்கு வந்துட்டு கிளாஸ்னா என்னன்னு கிளியர், ஐடினா என்னன்னு கிளியர். சூப்பர். அதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ்லாம் இருக்கு. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். லைக் அதாவது காம்பினேஷன் செலக்டார்ஸ்னு ஒன்று இருக்கு. காம்பினேஷன் செலக்டார்ஸ்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கவர் பண்ணலாம். காம்பினேஷன் செலக்டார்ஸ்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏன் கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ கேஸ்கேடிங்னா நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஒரு லெவல்ல இருந்து வாட்டர் வந்துட்டு எல்லா லெவலுக்கும் ஃப்ளோ வரதுன்னு கேஸ்கேட்னு பார்த்தோம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். அதாவது கேஸ்கேட் ஏன் அதுக்கு வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டைல் ஷீட் போறேன். இப்போ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த பாடிக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்டைல் கொடுக்க போறேன். ஸ்டைல் வந்துட்டு கலர் ரெட்டுன்னு நான் கொடுக்க போறேன். ஸோ இதுக்கு நீங்க யாராவது சொல்றீங்களா CSS நான் என்ன CSS கொடுக்கலான்ட்டு? இப்போ நான் வந்துட்டு பாடி டேக் வந்துட்டு கலர் வந்துட்டு நான் ரெட்டா மாத்த போறேன். ஸோ எப்படி நான் எழுதலாம், எந்த CSS கலர் நான் யூஸ் பண்ணலாம்? கிளாஸ் கொடுக்கலாம். ஓகே கிளாஸ் கொடுக்கலாம். ஆனா இங்க நான் வந்துட்டு கிளாஸ் எதுவும் கொடுக்கல. நீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களா ஜான்? கிளாஸ் வந்துட்டு பாடி இப்படி சொல்றீங்களா? இப்படி சொல்லிட்டு அதுக்கடுத்து ஓகே, அதுக்கடுத்து பாடியை வந்துட்டு நான் இங்க யூஸ் பண்றது தானே, டாட் பாடி அப்படின்னு சொல்றீங்க கரெக்டா? எஸ் சார் இதான் சார். ஓகே ஓகே சூப்பர். அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு இன்னொன்னு கூட பண்ணலாம். அதாவது என்னன்னா, இது கரெக்ட் தான், இது பண்றது தப்பே கிடையாது, இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இப்போ வந்துட்டு இதை 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 எடுத்துட்டு நம்ம வந்துட்டு 3 டைப் ஆஃப் செலக்டர் பார்த்தோமா, ஐடி செலக்டர், கிளாஸ் செலக்டர், அதுக்கப்புறம் டேக் செலக்டர்னு. ஸோ நம்ம பாடி டேக் அப்படின்னா பாடி டேக்கே நம்ம போடலாம்ல. பாடி டேக்னா நம்ம எதுவுமே பண்ணலாம், டாட்டும் வைக்க வேணாம், ஹேஷ் வைக்க வேணாம், டேரக்டா பாடின்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஓகேவா? இந்த மாதிரி பண்ணலாமா? அக்ரியா எல்லாரும்? எஸ் சார். ஓகே ஓகே. அண்ணானே கூப்பிடலாம் எல்லாரும், எதுவும் சார் எல்லாம் கூப்பிடணும். அதுக்கடுத்து கலர்னு கலர் இஸ் டூ அப்படின்னு போட்டு
நான் இப்போ நான் ரெட்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஏன் கேஸ்கேடிங்னு சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு பாடிக்கு மட்டும் தானே நான் வந்துட்டு ரெட்னு செட் பண்ணிருக்கேன். பட் நம்ம அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா டேக்ஸுக்குமே ரெட்டா இருக்குன்னா, அதாவது ஹெச் ஒன் டேகோட அவுட்புட்டும் ரெட்டா இருக்கு, H2 டேகோட அவுட்புட்டும் ரெட்டா இருக்கு, ஹெச் த்ரீ டேகோட அவுட்புட்டும் ரெட்டா இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இருக்கிறதுலயே மோஸ்ட் பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு டேக்ல வந்துட்டு நான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணேன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்ஹெரிட் பண்றோம். அது கீழே இருக்கிற எல்லா பாடி இதுவும் அதை அப்படியே இன்ஹெரிட் பண்ணுது. கரெக்டா? அதனாலதான் கேஸ்கேடிங். அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல்ல இருந்து அப்படியே லோவஸ்ட் லெவல் வரைக்கும் அந்த இது அந்த ஸ்டைல் அப்படியே எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னது அப்ளை ஆகுது. அதனால கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது கிளியரா? ஏன் வந்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ்னு சொல்றாங்கன்ட்டு. நான் ஒன் டைம் சொல்லுங்க, நான் இன்னும் கொஞ்சம். ஓகே யா ஷோர். அதாவது நான் கேஸ்கேடிங்கோட நான் வந்து கேஸ்கேடிங் இப்போ வந்துட்டு கேஸ்கேடிங் வாட்டர் ஃபாலோட இமேஜ் தெரியுதா? அதாவது ஒரு லெவல்ல இருந்து மேல வாட்டர் ஃப்ளோவே அப்படியே கீழே வரைக்கும் வந்துட்டே இருக்கு. அதாவது லெவலா வந்துட்டே இருக்கு. கரெக்டா? புரியுதா? அதுக்கு அடுத்து இங்க வந்துட்டு நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா பாடிங்கிறது தான் இருக்கிறதுலே டாப் லெவல். கரெக்டா? இங்க இருந்து இங்க வரைக்கும் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்து பாடி கீழே பாடிக்கு கீழே H1 இருக்கு, H1 இருக்கு. அதே லெவல்ல H2 இருக்கு, அதே லெவல்ல H3 இருக்கு. கரெக்டா? இது கரெக்டா இல்லையா? இது கிளியரா? இங்க பாடி H1 H2 இந்த மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ இப்போ அங்க எப்படி வாட்டர் வந்துட்டு அதாவது டாப்ல இருந்து கீழே வரைக்கும் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி நான் இப்ப பாடியில செட் பண்ற ஒரு ஸ்டைல் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அதே ஸ்டைலை வந்துட்டு செட் பண்றோம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் அதுதான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம பாடிக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு செட் பண்றோம் என்னது ஸ்டைல். அதாவது என்ன ஸ்டைல் வந்துட்டு கலர் இஸ் டு ரெட்ன்ட்டு. ஆனா நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா H1ம் ரெட்டா தான் இருக்கு, H2வும் ரெட்டா தான் இருக்கு, H3யும் ரெட்டா தான் இருக்கு. கரெக்டா? அதுதான் கேஸ்கேடிங்னு சொல்றேன். இப்ப கிளியரா ஆகும் இல்ல மறுபடியும் சொல்லணும்னா சொல்லுங்க. கிளியர்ண்ணா. ஓகே சூப்பர். ஓகே. ஸோ இதுதான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் தான். ஓகே. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இதெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்துட்டு நம்ம சும்மா ஒரு பேசிக்கா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே. நம்ம வந்துட்டு கடைசியா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த கிளாஸ் முடிக்கும் போது நம்ம இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பண்றதுக்கு. ஓகே. நம்ம இந்த மாதிரி சும்மா ஒரு வெப்சைட் நம்ம அப்புறமா கிரியேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ். அது டைம் இல்லாட்டி நம்ம இதை நாளைக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு எல்லோ கலர் பாக்ஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வர்றதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? மேல இருக்கிற அந்த ஹெட்டிங் போர்ஷன் மட்டும். ஓகே. இது எப்படி பண்ணுங்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. நம்ம அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இங்க வந்து ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். டிவ் டேக்னா என்னன்னு ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? நான் டிவ் டேக் பத்தி போன கிளாஸ்ல எடுத்தேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா டிவ் டேக் என்ன பண்ணிட்டு? டிவ் டேக் எதுக்கு, டிவ் டேக்னா என்னன்னு நான் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? அது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் டேக் அப்படின்னு சொல்லிருப்பேன். அது என்ன டைப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? டிவிஷன் டிவ் டேக் டிவைட் பை டிவைட் பண்ணிட்டு வரும். டிவிஷன் டேக். ஓகே. பார்ட் பார்ட்டா நம்ம ஓகே. எக்ஸாக்ட்டா அதாவது வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பார்ட்டா டிவைட் பண்ணி போடுறது. ஓகே சூப்பர். அது வந்துட்டு இன்லைனா பிளாக்கா, இன்லைன் எலிமெண்டா பிளாக் எலிமெண்டா ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பிளாக். ஓகே சூப்பர். பிளாக். ஓகே. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஐடி கொடுக்குறேன். ஹெட்டர்னு ஒரு ஐடி கொடுக்குறேன். நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டர்னு ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஹெட்டர்னு நான் வந்துட்டு ஒரு ஐடி கொடுக்குறேன்.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டைல் செட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பார் மாதிரி செட் பண்ண போறோம். அதோட பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும், அதுல வந்து டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர்ல நம்ம எழுத போறோம். தட்ஸ் இட். அதான் நம்மளோட ஹோல் இது. ஓகேவா? இதெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஹெட்டிங் டேக்னு இருக்கா, ஹெட்டிங் ஒன்னுங்கிற ஐடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேஷ் ஹெட்டிங் 1 கலர் இஸ் பிளாக் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துட்டு ஒரு ஹெடர்னு ஒரு டிவிஷன் கொடுத்துருக்கோம்ல, அந்த டிவிஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லா பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடலாம்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு இது இருக்கு, பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு. இது இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம போய் செக் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ இப்படி இருக்கா? ஓகே, சூப்பர். ஆனா நமக்கு வந்துட்டு என்ன தேவைன்னா, நமக்கு வந்துட்டு இந்த இந்த இங்க இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் தேவையில்ல, இங்க மேல இருக்கிற ஒயிட் ஸ்பேஸும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் சொல்றேன். பாக்ஸ் மாடல்னு ஒன்று சொல்றேன். பாக்ஸ் மாடல் வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. பாக்ஸ் மாடல் தெரிஞ்சாலே சிஎஸ்எஸ் வந்து கிட்டத்தட்ட தெரிஞ்ச மாதிரி தான். ஓகேவா? ஸோ பாக்ஸ் மாடல் அப்படின்னா என்னன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்கா, இதுதான் ஒரு பாக்ஸ் மாடல். ஓகே, ஸோ அதாவது ஒரே செகண்ட். ஸோ பாக்ஸ் மாடல் எப்படி இருக்கும்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு கண்டென்ட்டுக்கு மேல பேடிங் இருக்கணும். ஓகேவா? கண்டென்ட்டுக்கு மேல பேடிங்க்கு மேல பார்டருக்கு மேல மார்ஜின் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தா தெரியுதா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இது யாராச்சும் யூஸ் பண்றீங்களா? இது அதாவது என்னன்னா இன்ஸ்பெக்ட் டூல்ஸ் யாராச்சும் யூஸ் பண்றீங்களா? இப்போ நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ரைட் கிளிக் பண்ணேன், இன்ஸ்பெக்ட் கொடுத்தேன். ஸோ இங்க 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 இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு நம்ம எழுதுன அதே HTML தான் இது. இப்போ அதுல நான் தேவையான மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சார். இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம சைடுல எக்ஸாக்டா யா சூப்பர் யா. ஓகேவா? ஸோ இது ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம எழுதுன பாடி டேக் இங்க இருக்கான்னு பார்ப்போமா? இப்போ நம்ம எழுதுனது இங்க இருக்கா அப்படியே கரெக்டா? ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். இங்க கிளிக் பண்ணா என்ன காமிக்குது? இங்க காமிக்குதா? அதாவது இங்க கண்டென்ட் வந்துட்டு இது பேடிங் 0, பேடிங் வந்துட்டு ஹைஃபன் இருக்கு, பார்டர் எதுவும் இல்லை, மார்ஜின் வந்துட்டு இவ்வளவு இருக்குன்னு காமிக்குதா? இது இப்ப தெரியுதா? இப்ப இப்போதையும் கிளியரா? இல்லை, இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன எதுன்ட்டு. பட் ஆனா கிளியரா இப்ப என்ன இங்க இருக்கிறது? ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இப்போ நம்ம வந்துட்டு கண்டென்ட்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? கண்டென்ட் வந்துட்டு என்னன்னு புரியுதா எல்லாருக்கும்? அதாவது இப்போ கண்டென்ட் வந்துட்டு HTML இப்போ நான் சென்னை சூப்பர் கிங்ஸ்னு எழுதியிருந்தேன்ல, அதுதான் கண்டென்ட். ஓகே, அது எவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்குது, அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குதுங்கிறது தான் இங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, அது கிளியரா எல்லாருக்கும்? இது கண்டென்ட் என்னங்கிறது கிளியர் இல்ல? கிளியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேடிங்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, பேடிங்னா அதாவது இப்போ நான் வந்துட்டு ஹெட்டிங் எலிமெண்ட்டுக்கு இப்போ நான் பேடிங் செட் பண்றேன்னா, அதாவது இந்த டிவ் எலிமெண்ட்டுக்கும் ஹெட்டிங் எலிமெண்ட்டுக்கும் நடுவுல எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேடிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எவ்வளவு கேப்னு இல்லை, அதாவது இப்போ வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த செல்ஃப் பேடிங் செல்ஃப் ஸ்பேசிங் சொல்லுவாங்க, அதுதானே சார் நீங்க சொல்றது? செல்ஃப் பேடிங் செல்ஃப் ஸ்பேசிங் அப்படிங்கும்போது லெட்டர்ஸ்குள்ளே இப்போ லெட்டர்ஸ்குள்ள ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு உண்டான ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் சொல்றீங்க சார்? எக்ஸாக்டா லைக் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது பண்றதுக்கு தான் நம்ம பண்றோம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றது. யா, ஓகேவா? அதாவது இப்போ வந்துட்டு பேடிங்னா இப்போ வந்துட்டு இப்போ நான் இப்போ லெஃப்ட்ல வந்து நான் இப்போ பேடிங் கொடுக்குறேன். இப்போ நீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் பேடிங் வந்துட்டு 10ன்னு கொடுக்குறேன். இப்போ பேடிங் 10 கொடுத்தோம்னா என்ன ஆச்சுன்னு தெரியுதா? அதாவது இந்த எல்லோ கலருக்குள்ள இந்த இடம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. இப்போ நான் வந்துட்டு 100 நான் கொடுக்குறேன். இது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ புரியுதா? ஸோ பேடிங்னா அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு எலிமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகணும், அந்த எலிமெண்ட்ல கேப். ஓகேவா? அந்த கண்டென்ட்டுக்கு கேப் எவ்வளவு இருக்கணுங்கிறது தான் அந்த பேடிங் வந்து டிசைன் பண்ணுது. ஓகே, அதுக்கு அடுத்து பார்டர் வந்துட்டு இப்போ எதுவுமே இல்லை. பார்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பாக்ஸ் போடுவோம்ல, இப்போ பாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் அந்த எலிமெண்ட்டை சுத்தி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நம்ம வந்து பார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்டர் நான் வந்து ஐ திங்க் இது கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க, நான் வந்துட்டு மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுவுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே, ஸோ பேடிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சா? பேடிங் இல்லாட்டி இப்படி இருக்கு, பேடிங் கொடுத்தேன்னா என்ன நடக்குதுங்கிறது புரியுதா? இது கிளியரா? பேடிங் என்ன பண்ணுதுங்கிறது கிளியரா? இப்போ நான் டாப்லயும் நான் பேடிங் கொடுக்குறேன், ஒரு 100 பேடிங் கொடுக்குறேன்.
பாட்டம்லயும் ஒரு 100 பேடிங் கொடுத்துருக்கேன். இப்போ கிளியரா பேடிங் என்ன பண்ணுதுங்கிறது கிளியரா எல்லாருக்கும் ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. கிளியரா இல்லைன்னா நான் மறுபடியும் சொல்றேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. கிளியர். பேடிங் வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள அந்த டெக்ஸ்ட் எங்க செட் ஆகணுங்கிறத சொல்றதா பேடிங். இப்போ புரிஞ்சா இன் சிம்பிள் வேர்ட்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்து பார்டர். பார்டர்னா என்னன்னா, இப்போ இங்க வந்து ஒரு எல்லோ கலர் இருக்கா, இந்த எல்லோ கலரை சுத்தி நான் இங்க வந்து ஒரு பிளாக் கலர் லைன் வரையணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுதான் அதுதான் பார்டர். ஓகே. பார்டர் 2 பிக்சல் நான் தரேன். ஒரே second. ஒரே second. இதை வந்துட்டு நான் வந்து பார்டர் நீங்க செட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு கோட்லயே செட் பண்ணி காமிக்கிறேன் பார்டர். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் இந்த ஹெட்டருக்கு நான் வந்துட்டு பார்டர் செட் பண்றேன்னு சொல்லுவேன். பார்டர் பார்டர் செட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு 3 விஷயம் நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். பார்டர் ஸ்டைல் சாலிட்னு கொடுத்துட்டோம்னா ஒரு டார்க் லைன் வரும். அதுக்கப்புறம் பார்டர் பார்டர் பார்டர்னு பார்டர் டாப் இப்போ நான் செட் பண்றேன்னா 10 பிக்சல்ஸ் 10 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். பிக்சல்னா நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் 10 மீட்டர் அந்த மாதிரி 10 பிக்சல்ஸ்ங்கிறது நான் வந்துட்டு 10 பிக்சல்ஸ்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்டர் கலர் வந்துட்டு ரெட் அப்படின்னு சொல்றோம்னா இங்க வந்து ரெட் கலர்ல ஒரு இது வந்திருக்கா, இதுதான் பாயிண்ட். இப்ப புரியுதா? அதாவது நான் தப்பான இதுல போட்டேன், அதனாலதான் அவுட்புட் தப்பா வந்துச்சு. பார்டர் வந்து 10 பிக்சல்ஸ்னு சொல்லிருக்கேன். ஓகே. பார்டர் டாப் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஒரே செகண்ட். பார்டர் டாப் செட் பண்ண முடியல. டூ பிக்சல் பார்டர் லெஃப்ட் 2 பிக்சல்னு சொல்றேன். ஒரே second. உங்க யாருக்காச்சும் ஐடியா இருக்கா ஏன் வந்துட்டு ஒரே செகண்ட் இங்க ஒர்க் ஆகல? ஏன்னு எனக்கு தெரியல, ஏன் இங்க ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. ஒரே செகண்ட். ஏதோ சொல்றீங்க பூஜா, யா ப்ளீஸ். ஏதோ சொன்னீங்களா யாராச்சும்? எனக்கு கேட்கலையே நீங்க பேசுறது. ஹலோ.
ஹலோ, சாரி எனக்கு கேட்கல. ரேஸ் ரேஸ் ஒர்க் ஆக முடியுதுன்னு தெரியல. ஓகே, பார்டர் டாப் பார்டர். ஓகே ஓகே, இது ஏன் ஒர்க் ஆக முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம். அண்ணா எனக்கு ஒரு டவுட்னா, இந்த யா யா வித் ஹைட் செட் பண்ணா வருமாண்ணா? லைக் பார்டருக்கு ஒரு வித் ஹைட் இருக்கும்ல. பார்டருக்கு ஒரு வித் ஹைட்னு இருக்குமா? பார்டருக்கு வித் ஹைட்னு இருக்காது. ஓ, இங்க சொல்றீங்களா? ஓகே, பார்டர் வித் 2 பிக்சல்ஸ். ஓகே, இல்ல ஆக்சுவலி ஒர்க் ஆகும். இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. யாரோ சாட்ல போட்டிருக்காங்க. பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட். ஓகே, அந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்க ஒரே லைன்ல கொடுக்க சொல்றீங்களா? ஓகே, அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட். ஓகே, சாலிட் ரெட்டுக்கு பதிலாக நம்ம பிளாக் என்ன கொடுப்போம். பிளாக். ஓகே. அதான் எனக்கு வந்துட்டு ஏன் இப்போ இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு தான் தெரியல. லைக் இப்போ வந்து பார்டர் நம்ம 1 பிக்சல் சாலிட் ரெட்னு கொடுத்தோம்னா இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரே செகண்ட். 1 பிக்சல் 1 பிக்சல் 1 பிக்சல் 1 பிக்சல். சரி, ஏன் ஒர்க் ஆக மாட்டேதுன்னு தெரியல. யா, நீங்க ஏதோ கொஸ்டின் கேட்டீங்களேம்மா, யாரோ கேட்டீங்க கொஸ்டின். அது பாதியில ஸ்டாப் பண்ணிட்டேன். அதான் நான் ஹைட் வித் செட் பண்ணா வருமான்னு கேட்டேண்ணா. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கும் சரியா தெரியல. எனக்கு வந்து ஹைட் வித் செட் பண்ணா வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஹைட் வித் வித் இருக்கு. ஓகே, 2 பிக்சல் செட் பண்ணலாம். ஆனா வரல. எனக்கு அதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது ஆக்சுவலி. ஏன்னா அப்படிதான் செட் பண்ணிட்டு இருந்தேன் மற்ற எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம அது அப்புறமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா வரேன். ஏன் எனக்கும் தெரியல. நம்ம ஏதாச்சும் ஒரு பிரேக் எடுத்தோம்னா அந்த பிரேக்ல வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்துட்டு வரேன் ஏன் அது ஒர்க் ஆகலங்கிறத. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வந்து மார்ஜின் பார்த்தோம். இப்போ வந்துட்டு இங்க மேல கேப் இருக்குல்ல, மேல கேப் இருக்கிறது வந்துட்டு ஒரு மார்ஜினால தான் கேப் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டீபக் பண்றோம். இப்போ வந்துட்டு லைக் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வேணாம். இப்போ இந்த மேல இருக்கிற ஸ்பேஸை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு எனக்கு இப்போ மேல இருக்கிறதும் ரெட்டாக தான் வரணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் டூல்ஸ் வந்துடலாம். இன்ஸ்பெக்ட் டூல்ஸ் வந்துட்டு நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ நான் பாடி எலிமெண்ட் பார்க்குறேன். பாடி எலிமெண்ட்ல வந்துட்டு இங்க மேல வந்து ஒரு மார்ஜின் இருக்கு. கரெக்டா? இந்த மார்ஜின்னால தான் மேல வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கு. மார்ஜின்னா இந்த மார்ஜின் இப்போ நான் ஹாவர் பண்றேன். மார்ஜின் தெரியுதா? அதாவது அந்த மார்ஜின் வந்துட்டு வெளில இருக்கிற ஏரியான்னு தெரியுதா? மார்ஜினை வந்துட்டு இப்போ நான் 0 ஆக்குனேன்னா அந்த ரெட்டு ஃபுல்லா வந்துடும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? கிளியரா? இப்போ நம்ம வந்துட்டு 0 ஆக்குறேன். இப்போ எல்லா சைடும் நான் இப்போ 0 ஆக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப புரியுதா? இப்ப வந்துட்டு அந்த ரெட் கலர் இப்படி ஆவறது புரியுதா? இப்ப இந்த மாதிரி ரெட் கலர் ஆயிடுச்சா? சூப்பர். இங்கேயும் கொடுத்தோம்னா இப்ப இங்க இருக்கிற இதுவும் ரெட் ஆயிரும். ஓகே, இது ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏன் நமக்கு இன்னும் மேல மட்டும் ஆகலன்னா, இப்ப இங்க பார்த்தோம்னா ஹெட்டிங் டேக் பாருங்களேன். ஹெட்டிங் டேக்கு மேல வந்துட்டு 2144ன்னு மார்ஜின் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ 0 ஆக்கிட்டோம்னா அதுவும் இதாயிரும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கோட்ல பண்ணணும். கோட்ல எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம வந்துட்டு கோட்ல வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் வழியா நம்ம வந்துட்டு இதே மாதிரி மார்ஜின் ஆக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, பாடி டேக்ல ஏதோ ஒரு மார்ஜின் இருந்துச்சா? ஸோ நம்ம வந்துட்டு மார்ஜின் கொடுத்து நம்ம 0 பிக்சல்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து ஹெட்டிங் டேக்லயும் ஏதோ ஒரு மார்ஜின் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலாம், மார்ஜின் கொடுத்து 0 பிக்சல்ஸ்னு கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்க வருவோம். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சா? சூப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு லெட்ஸே எனக்கு வந்துட்டு இந்த ரெட் கலர் வந்துட்டு எனக்கு இது ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு இந்த ரெட் கலர் இன்னும் கொஞ்சம் கீழே இவ்வளவு தூரத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா,
ஹைட் வித்துங்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஹைட் வித் வந்துட்டு நம்மளால H1க்கு நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் நம்மளால டிவ் டேக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஸோ டிவ் டேக்கு ஹெட்டர்னு இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன், ஹெட்டருக்கு வந்துட்டேன், ஹெட்டர்னு ஒன்று போட போறேன், டிவ் டேக்கு ஹேஷ் ஹெட்டர் அப்படின்னு போட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 100 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். வித் இஸ் ஈக்குவல் டு 100% அப்படின்னு சொல்லுவேன். 100%னா என்ன பண்ணுவோம்னா, Wow. 100 pixels. Okay, 200 pixels. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நான் 50 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இது மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்துட்டு 100% நான் கொடுக்குறேன். 100% கொடுத்தேன்னா வந்துட்டு இது ஃபுல்லாகவே எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல் சைஸ்னா 100% சொல்லலாம். இது வந்துட்டு 50% வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வித் இஸ் ஈக்குவல் டு 50% கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்துட்டு வித் ஹைட்லாம் வந்துட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்துட்டு HIGHT ஹைட் இஸ் ஈக்குவல் டு 200 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். ஆனால் இங்கே ஏன் ரிஃப்ளெக்ட் ஆக முடியுதுன்னு தெரியல. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வேணா இன்லைன் சிஎஸ்எஸ் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது நான் வந்துட்டு ஸ்டைல் ஹைட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிவ் டேக்ல செட் பண்ணாம ஹெட்டிங் டேக்ல செட் பண்ணா இது ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெட்டிங் டேக்ல வந்துட்டு இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே பார்க்கலாம். லைக் இப்போ வந்துட்டு நீங்க கோட் பண்ணும்போது அவுட்புட் வரலன்னா நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்து நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒரே செகண்ட். இப்போ வந்துட்டு ஹெட்டிங் டேக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் நம்ம இப்போ இன்லைன்ல போயிட்டு 100 ஓகேவா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 100 பிக்சல்ஸ் ஓகேவான்ட்டு, இது வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கணும், நம்ம வந்துட்டு ஒரு 80 பிக்சல்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நான் இப்போ வந்து சென்டரா வைக்கணும். எனக்கு வந்துட்டு இங்க சென்டரா எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, இது வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு சென்டரா வரும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஹெட்டிங் 1. ஸோ ஹெட்டிங் 1க்கு வந்துட்டு ஹெட்டிங் 1 ஆல்ரெடி இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் அலைன் நான் ஒன்று டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ரெட் கலர்லயுமே இது வந்துட்டு எனக்கு கீழே வரணும்னு எனக்கு தோணுது. ஓகே, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இப்போ இந்த சென்னை சூப்பர் கிங்ஸை நான் இப்போ கொஞ்சம் கீழே இங்கே எடுத்து வரணும், அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? யாராச்சும் சொல்றீங்களா? ஓகே, கரெக்ட் பேடிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பேடிங் டாப் அப்படின்னு கொடுப்போமா, பேடிங் டாப் 10 பிக்சல்ஸ்னு கொடுப்போம். ஓகே, இப்போ என்ன ஆகுது, மேல இருந்து கீழே வருதா? சூப்பர். இப்போ வந்துட்டு பேடிங் டாப் வந்து 10 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, 20 பிக்சல்ஸ் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஓகே, பேடிங் இப்போ வந்துட்டு ஹெட் 1. இப்போ H1ல பார்த்தா H1ல பார்த்தா பேடிங் மேல இருக்கு. சூப்பர். ஓகே, கண்டென்ட் வந்து இது இருக்கு எக்ஸாக்டா. ஓகே, அவ்வளோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டென்ட் சைஸை வந்துட்டு ஹைட்டை வந்துட்டு நம்ம இப்போ கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு கீழே பேடிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது இப்போ நமக்கு இவ்வளோ தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 60 வச்சுக்கிட்டோம்னா இப்போ கொஞ்சம் கரெக்டா இருக்கா, கிளியரா இருக்கா? இப்போ கொஞ்சம் இப்போ கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கா? மேலேயும் கீழேயும் எல்லா சைட்லயும் இதுக்குதான் பேடிங் யூஸ் பண்ணுவோம். பேடிங் வந்துட்டு அதாவது இந்த இதுக்குள்ள நமக்கு இந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து பேடிங் யூஸ் பண்றோம். இங்க இருக்கிறது இது எல்லாமும் பேடிங் தான். ஓகேவா, பேடிங்னா என்னன்னு கிளியரா இப்போ நல்லா இருக்கும். பேடிங் எதுக்கு யூஸ் பண்றோம்னா சரி கிளியரா இருக்கா? இல்லைன்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியர்.
கிளியரா எல்லாரும் கிளியரா கிளியர்ண்ணா கிளியரா கிளியர்ண்ணா எல்லாம் ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, அதனால தான் கேட்கறேன். ஓகே சூப்பர். ஓகே எல்லாருக்கும் பேடிங் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ஓகே அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பேடிங் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஓகே ஸோ இது கிளியர். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வேற என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு கார்டு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஒரே ஒரு கார்டு இப்போ வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். கார்டுனா நான் என்னன்னு சொல்றேன்னா, ஒரே செகண்ட். ஓகே இதுல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கா, இதுல இந்த மாதிரி ஒரு கார்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஒரே ஒரு கார்டு தான், நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் தான் வைக்கணும். ஒரே ஒரு கார்டு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். அதுக்கு இமேஜுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், இமேஜுக்கு வந்துட்டு ஒரு கீழே வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கார்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேவா, ஹெச்டிஎம்எல்ல, ஐ மீன் ஹெச்டிஎம்எல் அண்ட் சிஎஸ்எஸ்ல. ஓகே ஸோ நம்ம இதே பேஜ்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே நான் இங்க ஒரு டிவ் கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்துட்டு நான் ஐடி கொடுக்குறேன், கார்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா, அதுக்கு அடுத்து இப்போ நான் வந்துட்டு கார்டை வந்துட்டு நான் கார்டில் என்னென்ன சொல்றேன், இப்போ வந்துட்டு கார்டை வந்துட்டு நான் மூணா பிரிக்க போறேன். கார்டுக்கு வந்துட்டு ஒரு ஹெட்டிங், ஒரு இமேஜ், அதுக்கு வந்துட்டு இமேஜோட டிஸ்கிரிப்ஷன், இதுதான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, உள்ள வந்துட்டு இந்த கார்டு டிவ் கூட நான் வந்து 3 டிவ் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா, டிவ், இது ஒரு டிவ், அதுக்கடுத்து இன்னொரு டிவ் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிவ் கிரியேட் பண்ண போறேன். எதுக்காக இப்போ நான் 3 டிவ் கிரியேட் பண்ணிருக்கேன், அதாவது ஒன்னு வந்துட்டு ஹெட்டிங்க்கு, அதாவது கார்டோட ஹெட்டிங்க்கு, இன்னொன்னு கார்டோட இமேஜுக்கு, இன்னொன்னு வந்துட்டு கார்டோட அந்த கண்டென்ட்டுக்கு. ஓகேவா, இது கிளியரா எதுக்காக நான் இங்க வந்து 3 டிவ் யூஸ் பண்றேங்கிறது. ஓகே ஓகே இப்போ நான் வந்துட்டு இங்க ஐடி கொடுக்குறேன். ஐடி வந்துட்டு கார்டு ஹெட்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே அதுக்கு அடுத்து ஐடி இஸ் ஈக்குவல் டு கார்டு. எனக்கு ஒரு டவுட்ண்ணா, யா ப்ளீஸ் மேம். எந்த இடத்துல கார்டு, எந்த இடத்துல ஐடி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல கிளாஸ் யூஸ் பண்ணணும்? ஓகே ஆக்சுவலி இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு ஒரே எலிமெண்ட், ஒரே ஸ்டைலிங்கை வந்துட்டு நீ நிறைய இதுக்கு நீ வந்துட்டு ஆக்சுவலி இப்போ வந்துட்டு நான் ஐடி கொடுத்துருக்கேன்ல, இப்போ நான் ஐடி கொடுக்கறது ஓகே. பட் ஆனா இதே இப்போ ஒரே இப்போ நான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரே கார்டை வந்துட்டு நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன்ல, இங்க இது நான் எப்படி பண்ணேங்கிறத விட்டுரு. பட் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணும்போது இப்ப இதே கார்டை வந்துட்டு நான் மறுபடியும் எல்லா இடத்துலயும் பேஸ்ட் பண்ணனா அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு நான் இங்க ஐடின்னு கொடுக்க கூடாது. ஓகேவா, அதுக்கு நான் வந்துட்டு கிளாஸ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் வந்து தனித்தனியா ஒரு ஐடி நான் கிரியேட் பண்ணி எல்லா ஐடிக்கும் நான் அதை வந்து மேட்ச் பண்ணாம நான் வந்துட்டு அதை கிளாஸ்ன்னு கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நீ ஒரு 4-5 எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரே டைப் ஆஃப் இது பண்ண போற அப்படின்னா, ஒரே டைப் ஆஃப் ஸ்டைலிங் பண்ண போறேன்னு நீ முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு வந்துட்டு நீ கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்துட்டு இந்த எலிமெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் நான் வந்துட்டு ஒரு விதமா நான் வந்துட்டு ஸ்டைல் பண்ண போறேன் அப்படின்னு நீ டிசைட் பண்ணிட்டேன்னா நீ வந்துட்டு ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா, இல்ல நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கிளியர்ண்ணா கிளியர். ஓகே சூப்பர். ஓகே இப்போ நான் வந்துட்டு இப்போதைக்கு நான் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாத்தி காமிக்கிறேன். ஓகேவா, ஓகே அதுக்கு அடுத்து இப்போ வந்துட்டு கார்டு இமேஜ் இருக்கு, அதுக்கு அடுத்து கார்டு டிஸ்கிரிப்ஷன். ஓகே சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கார்டு ஹெட்டிங்குள்ள நான் வந்துட்டு ஒரு H2 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். H2 டேக் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கார்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இந்த கார்டுன்னு ஒன்று இருக்கா. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா. இப்போ இங்க எதுவுமே டிஸ்பிளே ஆகல. ஏன்னு யாராவது சொல்றீங்களா. இப்போ வந்துட்டு நம்ம வந்து 3 டிவிஷன் யூஸ் பண்ணோம், ஆனால் எதுவுமே டிஸ்பிளே ஆகல. கரெக்டா, இது எக்ஸ்பெக்டட் தானே, இது எக்ஸ்பெக்டடா இல்லையா அது மட்டும் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து இங்க 3 டிவ் போட்டிருக்கேன், ஆனால் எதுவுமே இல்லை. கரெக்ட் தானே, இது எக்ஸ்பெக்டட் தானே. ஏன்னா இது டிவ்ங்கிறது வந்துட்டு சும்மா பிளேஸ் ஹோல்டர் டேக் மாதிரி தான். அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் டேக் போட்டாதான் அந்த இது டிஸ்பிளே ஆகும் இங்க. ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு இங்க அதுக்குள்ள இப்போ நான் வந்துட்டு ஒரு H2 டேக் ஓப்பன் பண்றேன். H2 டேக் ஓப்பன் பண்ணி தோனி அப்படின்னு நான் சும்மா ஏதோ ஒரு நேம். ஓகே எனி நேம். ஓகேவா, அதுக்கு அடுத்து நான் இங்க வந்துட்டு இன்னொரு H2 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் அங்க யூஸ் பண்ண அதே இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே நான் அங்க யூஸ் பண்ண அதே இமேஜை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே செகண்ட். அதுக்கடுத்து இங்க இமேஜுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னு யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா. href image something was
இமேஜ் ஓகே எஸ்ஆர் ஓகே Image source மா image ஓகே source ஆ. ஓகே ஓகே ஐஎம்ஜின்னு ஒரு டேக், அதுக்கப்புறம் எஸ்ஆர்சின்னு கொடுப்போம். இஸ் ஈக்குவல் எஸ்ஆர்சி டு ஃபைல் கொடுப்போம். எஸ் என்ன ஸ்வேதா? இஸ் ஈக்குவல் டு ஃபைல் நேம் கொடுப்போமா? ஃபைல் நேம் எக்ஸாக்டா. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்துட்டு கூகுள்ல இருந்து எடுத்த பிக்சருங்கிறதுனால அதோட அந்த இமேஜோட யூஆர்எல் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஓகேவா? இமேஜோட யூஆர்எல் கொடுக்கலாம், இல்லை நம்ம ஃபைல் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த ஃபைலோட பாத் கொடுக்கலாம். சூப்பர். அதுக்கடுத்து ஏஎல்டின்னு கொடுக்குறேன். ஏஎல்டி எதுக்கு யூஸ் பண்றோம்னு நான் போன கிளாஸ் சொன்னேன், யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஏஎல்டி எதுக்கு யூஸ் பண்றோம்? Alternative தான். இது எக்ஸாக்டா இல்லைன்னா அது பேர் யூஸ் எக்ஸாக்டா பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா நான் வந்துட்டு இங்க வந்துட்டு தோனி அப்படின்னு நான் வந்துட்டு நேம் கொடுக்குறேன். ஓகே சூப்பர். ஓகேவா? அதுக்கு அடுத்து இப்ப கார்டு இமேஜ் இப்போ 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 எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். நமக்கு ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டா? நமக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு இவ்வளவு பெருசா நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. கரெக்டா? நமக்கு நம்மளோட நமக்கு அப்படியே நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணலாம்னு நினைச்சோம். இல்ல இல்ல, கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏதாச்சும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தானே டிசைன் பண்ணலாம்னு நினைச்சோம். ஒரே நம்ம இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம் தானே நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணோம். கரெக்டா இல்லையா? அதுக்கு வந்துட்டு ஆனா இப்போதைக்கு இப்படி இருக்கு. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு சிஎஸ்எஸ்ல நம்ம மாத்திடலாம், ஈஸி தான். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ வந்துட்டு இப்போ நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ரேண்டமா இப்போ ஒரு டெக்ஸ்ட் தேவை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லோரம்னு போட்டு உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தேவையோ அவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை போட்டு நீங்க என்டர் அனுப்புனீங்கன்னா அதுவே ஒரு ரேண்டம் ரேண்டம் இங்கிலீஷோ ஏதோ ஒன்று. ஓகேவா? அந்த மாதிரி வேர்ட்ஸ் இங்கே வந்துடும். ஓகே, அந்த வேர்ட்ஸ் இங்கே எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு. ஓகே, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மாற்ற போறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, ஸோ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஒரே செகண்ட். ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு போய்க்கலாம், ஸ்டைலுக்கு போய்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கார்டுங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகே, கார்டு 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 height is to 300 pixels னு கொடுக்குறேன். width is to 300 pixels னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எதுவும் சேஞ்சஸ் தெரியல. கரெக்டா? ஓகே, ஆனா இது சேஞ்ச் ஆயிருக்கு, இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து 300 பிக்சல்ஸ் ஆயிடுச்சு வித். ஆனா இந்த இமேஜ் இன்னும் அப்படியே இருக்கு. கரெக்டா? கரெக்டா? இப்போ நம்ம இமேஜுக்கு என்ன பண்ணலாம்னா ஐஎம்ஜி அப்படி இமேஜ் டேக் போயிட்டு வித் 100% கொடுக்குறேன். ஹைட்டு 100% கொடுக்குறேன். ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இது எப்படி வந்துச்சு நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது இப்போ வந்துட்டு ஸோ இங்க இந்த கார்டுங்கிற டேகுக்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த கார்டுங்கிற டிவ் இருக்கா, அந்த கார்டுங்கிற டிவ் தான் இருக்கிற எல்லா ஹோல் இது, அதாவது இது ஃபுல்லுமே சேர்த்து கார்டு டிவ். கரெக்டா? கரெக்டா? இது கரெக்டா? இப்போ நான் சொல்றது இந்த இந்த கார்டு டிவ் வந்துட்டு இது ஃபுல்லா இருக்கு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுங்க ப்ளீஸ். எஸ் சார். ஓகே ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்து இப்போ இந்த கார்டு இது இருக்கு. அதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்றோம்னா இந்த இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் இருக்கா, இமேஜ்ல வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கார்டு ஹெட்டிங் இருக்கா, கார்டு ஹெட்டிங்க்கு நம்ம வந்துட்டு ஒரு ஹைட் கொடுக்க போறோம். ஓகே, கார்டு ஹெட்டிங் கார்டு ஹெட்டிங் height is to 50 pixels. ஓகே, width is to 100%. ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கலர் ரெட்னு நான் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ வந்துட்டு ஹைட் வந்துட்டு நான் 50 பிக்சல் கொடுத்ததுனால இப்படி 50 பிக்சல்ஸ் இது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு வித் வந்துட்டு 100% கொடுத்துருக்கேன். ஏன் வந்துட்டு இது இந்த 100%, அதாவது இந்த ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்காம இது மட்டும் எடுத்துருக்குன்னு யாராச்சும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எனக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாருக்காச்சும் தெரியுமா ஏன் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு வித் வந்து 100% கொடுத்துருக்கேன், ஆனா இது வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் எடுக்கல? கரெக்டா? வெறுமே இங்க மட்டும் தான் எடுத்திருக்கு. இது கரெக்டான பிஹேவியர் தான். ஏன் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது
இப்ப கார்டு இமேஜ் இல்ல கார்டு ஹெட்டிங் வித் இஸ் ஈக்குவல் டு 100% அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு 100% ஆஃப் வாட், அதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 100% ஆஃப் இட்ஸ் பேரண்ட் டேக், அதாவது இதோட இந்த டிவ்வோட சைல்டுன்னு சொல்லலாமா? இந்த டிவ், அதாவது இந்த டிவ்வோட சைல்டு அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. அதனாலதான், அதாவது இப்போ வந்துட்டு இந்த சைல்டு டேக்ல நம்ம எதுக்காக வந்து 100% அப்படின்னு சொன்னோம்னா இது 100% ஆஃப் இட்ஸ் பேரண்ட் டேக் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்கேயே வந்துட்டு 100% கொடுத்தப்ப ஃபுல் ஸ்கிரீன் எழுதுச்சுன்னா அது வந்துட்டு 100% ஆஃப் பாடி டேக். பாடி டேக்ங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகிற ஹோல் ஸ்கிரீன், அதோட 100% ஹோல் ஸ்கிரீன். அதனாலதான் இது கிளியரா? இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாரும் கிளியரா இல்லைன்னா ப்ளீஸ் சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன் கண்டிப்பா. ஏன் வந்துட்டு இப்ப 100% கொடுத்தது இங்க வரைக்கும் தான் வந்துச்சு, அவ்வளவு தூரம் போலங்கிறது புரிஞ்சா யாருக்காவது? ஓகே, சூப்பர் சூப்பர். யா ஓகே. அதுக்கு அடுத்து இப்ப நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஏன், அதாவது இங்க ஹெட்டிங் டேகா, இந்த ஹெட்டிங் டேக் வந்துட்டு நான் 100% கொடுத்தேன் வித். ஓகேவா? வித் வித் திஸ் டு 100% அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு ஹோல் ஸ்கிரீன் எடுத்துக்கிச்சு. ஓகே. இப்ப இந்த ஹெட்டிங் டேகோட பேரண்ட் டேக் எதுன்னு யாராவது சொல்றீங்களா? இந்த ஹெட்டிங் டேகோட பேரண்ட் டேக் பாடிங்ஸ். இல்ல டிவ் தானே அதோட பேரண்ட் டேக். ஓகே சார். அதாவது இந்த டிவ்வுக்குள்ள இந்த H1 இருக்கு, இந்த டிவ்வோட பேரண்ட் வந்துட்டு பாடி. கரெக்டா? எஸ் சார். ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல எக்ஸ்பிளிசிட்டா, அதாவது இந்த வித் இஸ் ஈக்குவல் டு இவ்வளோன்ட்டு. ஓகே. ஸோ அதனால என்ன பண்றோம், இந்த பாடியோட வித்தியே இந்த டிவ்வும் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு இதோட 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 வித்தும் இந்த ஹோல் ஸ்கிரீனா இருக்கும். ஓகே. இந்த ஹோல் ஸ்கிரீன்ல இப்போ நான் 100% கொடுக்குறேன், அதாவது இப்போ நான் 80% கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். 80% தான் இவ்வளவு வரும். ஓகே. இது கரெக்ட் தான். 80% ஆஃப் திஸ் பேரண்ட் டேகோட வித், இந்த பேரண்ட் டேகோட வித் வந்து இந்த ஹோல் ஸ்கிரீன். ஓகேவா? அதுல 80%. அதனால அந்த மாதிரி நமக்கு குட்டியா தெரிஞ்சு இங்க வரைக்கும் வந்துச்சு 80%. இது கிளியரா? ஏன் இது வந்துட்டு 80% 100% ஃபுல் ஸ்கிரீன் எடுக்குதுங்கிறது இது கிளியரா? அதுக்கடுத்து நான் இப்ப இதுக்கு வரேன். ஓகேவா? இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இங்க டிவ் கார்டுக்கு நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் நம்ம போய் பார்க்கலாமா? இப்ப கார்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? கார்டுக்கு வந்துட்டு ஹைட் வந்துட்டு 300 பிக்சல் கொடுத்துருக்கோம், வித் வந்துட்டு 300 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஓகே. அதாவது இந்த ஹோல் இதுக்கு நம்ம வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், வித் வந்துட்டு 300% தான் கொடுத்துருக்கோம். அதாவது எதுக்கு, இதுக்கு இந்த இந்த டிவ் எலிமெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிற வித் வந்துட்டு 300. ஓகேவா? அப்ப இங்க வந்துட்டு என்ன இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம், கார்டு ஹெட்டிங்ல 100% ஆஃப் வித் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். 100% ஆஃப் வித்னா 300ல 100%, இங்க 300 பிக்சல்ஸ்ல 100% எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இப்ப புரியுதாமா? எஸ் சார். இப்ப கிளியரா? இல்ல இப்ப கிளியர் இல்லைன்னா மறுபடியும் கேளு, எதுவும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிளியர் தான் சார். கிளியரா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே. எல்லாருக்கும் கிளியரா? மத்த எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? இப்ப ஏன் வந்துட்டு இப்ப இது வந்துட்டு 100% கொடுத்தது இங்க இவ்வளவுதான் வந்துச்சுங்கிறது கிளியர் அண்ணா. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ வந்துட்டு கண்ட்ரோலர். ஓகே. கார்டு ஹெட்டிங்ல நம்ம வித் 100% கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு 300 பிக்சல்ஸ் எடுத்துக்கிச்சு அது. ஓகே. அதுக்கு அடுத்து இப்ப என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு இந்த தோனிங்கிறத வந்துட்டு நம்ம சென்டர் பண்ணலாம். ஓகே. டெக்ஸ்ட் அலைன் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க பாருங்களேன், அதாவது இப்போ நான் இங்க சொல்ற எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து ஞாபகம் வச்சணுங்கிறது கிடையாது. அதாவது இந்த கலரு, டெக்ஸ்ட் அலைன், பேடிங், இது எல்லாமே இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்களா போயிட்டு கூகுள் பண்ணுங்க. கூகுள், அதாவது இப்போ வந்துட்டு ஹவு டு மேக் அ ஹெட்டிங் டேக் இன் தி சென்டர் அப்படின்னு நீங்க வந்துட்டு கூகுள் பண்ணீங்கன்னா அதுவே அவுட்புட் வரும். ஓகேவா? அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா நீ அது என்ன பண்ணுங்கிறத வந்துட்டு நான் சொல்றதுக்காக தான் இப்ப நான் நடத்துறேன். ஓகே. நீங்க தான் எஃபர்ட் போட்டு நீங்க அதை கத்துக்கலாம். அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை, ஈஸியா நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அவுட்புட் வந்துடும். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் இப்ப நான் பேடிங் டாப்னு நான் கொடுத்தேன். பேடிங் டாப் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன். ஒரே செகண்ட்.
பேடிங் டாப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெட்டிங் டூக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஐடி இஸ் ஈக்குவல் டு h2 கார்டு ஹெட்டிங் h2 அப்படின்னு h2ன்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் இந்த இதுக்கு நான் வந்துட்டு இப்ப ஒரு பேடிங் கொடுக்கணும். அதாவது இப்ப நான் இந்த தோனிங்கிறது வந்துட்டு எனக்கு டாப்ல அப்படி இருக்கணும்னா எனக்கு வந்துட்டு இங்க இருக்கணும். ஓகேவா? இதுதான் என்னோட ஐடியா. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க பேடிங் டாப் அப்படின்னு சொல்ல போறேன். 5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ மேல இங்க ஒட்டிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இப்போ நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் 10 பிக்சல்ஸ்னு மாத்துறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? இப்போ ஓகேவா? இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கா? இது 10 பிக்சல்ஸ்ங்கிறது கொஞ்சம் கிட்டத்தட்ட மிடில் இருக்கிற மாதிரி இருக்கா? இப்போ நான் இப்போ இதை எப்படி பண்ணி நான் இப்போ கொண்டு வந்தேன்னு புரிஞ்சா? பேடிங் எப்படி யூஸ் பண்ணாங்கிறது கிளியரா இருக்கா? இல்லாட்டி மறுபடியும் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கிளியரா இருக்கா இல்லையா? கிளியரா இல்லைன்னா ப்ளீஸ் சொல்லுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுவுமே பிரச்சனை இல்லை. இங்க பாத்தீங்களா பேடிங் நீங்க நான் கிளிக் பண்ணும்போது அங்க கலர் சேஞ்ச் ஆகுது தெரியுதா? அதுதான் பேடிங். இப்ப தெரியுதா? இங்க பேடிங் மேல கொடுத்துருக்கிற டாப்ல அங்க வந்து கிரீன் கலர்ல இங்க வருதா ரெட்டுக்கு மேல? இதுதான் பேடிங். ஓகே, சூப்பர். கிளியரா இருக்கா? இது யாருக்காச்சும் கிளியரா இல்லைன்னா ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே, மறுபடியும் சொல்லுங்க. ஓகே மேடம். அதாவது இப்ப நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த பேடிங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு தோனிங்கிறது வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகுதா? எனக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது பிடிக்கலடா. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதுன்னா, எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆனா நல்லா இருக்கும்னு தோணுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கீழே. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஹெட்டிங் டேக்ல போயிட்டு பேடிங் டாப்னா டாப்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பேடிங் கொடுன்னு அர்த்தம்டா. ஓகேவா? டாப்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பேடிங் தேவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பேடிங் டாப் இஸ் டு 10 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்து 10 பிக்சல்ஸ் கேப் வேணும் மேல அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த H2 டேக்கு மேல எனக்கு வந்து ஒரு 10 பிக்சல் கேப் வேணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அடுத்து இப்படி 10 பிக்சல் கேப் வந்துருச்சு. இப்போ புரியுதா? இப்ப மனோஜ், இப்ப புரியுதா மனோஜ்? இல்ல இப்ப புரியலன்னா மறுபடியும் சொல்லலாம், நான் மறுபடியும் சொல்றேன். எதுவுமே பிரச்சனை இல்லை. மனோஜ் கிளியரா? ஓகே, ஐ திங்க் அன்மியூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதான். ஸோ ஒரே செகண்ட். இப்போ நான் வந்துட்டு ஓகே, இது எல்லாம் கிளியர்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண இப்போ வந்துட்டு என்னோட இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. அதாவது எனக்கு இந்த ஹோல் இது இருக்கா, அதாவது இந்த ஹோல் இந்த இந்த இது அதை வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லெஃப்ட்ல ஒட்டி இருக்கா, அதை கொஞ்சம் நான் ரைட்ல எடுத்துட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாமா? ஓகேவா? கிளியரா இப்போ என்ன பண்ணணும்னு நான் ஐடியா இப்போ என்ன பண்ணுங்கிறது கிளியரா? இப்போ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா லெஃப்டோட ரைட், ஐ மீன் எனக்கு ரைட் சைடுல வந்து நீங்க அது நவுத்தணும்னு சொல்றீங்களா சார்? அப்படிதானே ஆமா சொல்றீங்க? ஆமா ஆமா. அதாவது ஓகே. எனக்கு இமேஜ் மட்டும் இல்ல, ஹோல் இது இந்த இந்த ஓகே ரெட் கலர்ல இருந்து கீழே வரைக்கும் இந்த இதை ஓகே வந்துட்டு இங்க எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆனா நல்லா இருக்கும்னு தோணுது. அவ்வளவுதான். ஓகே, இதுதான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, சோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சோ இந்த இதுதானே அந்த ஹோல் கார்டு வந்துட்டு இதுதான் கரெக்டா? அதாவது இப்போ நான் செலக்ட் பண்றது எல்லா இடமும் இங்க செலக்ட் பண்றது சேம் கரெக்டா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கார்டுக்கு வந்துட்டு பேடிங் கொடுக்க போறேன். கார்டுக்கு கண்ட்ரோலர் கார்டு. இப்போ இந்த கார்டுக்கு வந்துட்டு பேடிங் லெஃப்ட் கொடுக்க போறேன். 10 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். என்ன ஆகும்? அவ்வளவுதான். இப்போ கிளியரா? இப்போ என்ன பண்ணேங்கிறது கிளியரா? 20 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். இப்போ கிளியரா எல்லாருக்கும்? இது கிளியரா? இப்போ நான் எப்படி இதை வந்துட்டு ரைட் சைடு எடுத்துட்டு வந்தேங்கிறது கிளியரா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நான் இதை சுற்றி வந்து இப்போ ஒரு பார்டர் கொடுக்க போறேன். இந்த பார்டர் கொடுக்கறது தான் இது மாதிரி ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த கார்டில் வந்துட்டு நான் பார்டர் கொடுக்கணும். பார்டர் பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படியே கொடுக்குறேன். ஓகே, இப்போ இப்போ ஏன் வந்துட்டு இது இப்படி வந்திருக்குன்னு மட்டும் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு ராதர் தான் இந்த மாதிரி ஃபுல்லா வரல? இது யாராச்சும் எக்ஸ்பிளைன், இது ஏன் நான் சொல்றேன்.
ஏன்னா இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 300 பிக்சல் பை 300 பிக்சல்னு கொடுத்துருக்கேன் கரெக்டா. ஸோ அதனாலதான் இப்படி இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்தா இப்படிதான் வரும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு 300 பிக்சல், இப்போ நான் ஹைட்டை வந்துட்டு நான் இப்போ இன்க்ரீஸ் பண்றேன். ஹைட்டை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு 600 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ கரெக்டா இருக்கா. இப்போ வந்துட்டு 600 பிக்சல்ஸ் இருக்கு. அப்படியே இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இந்த பார்டர் வந்துட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் கரெக்டா. ஏன் எனக்கு அப்படி ஸ்டார்ட் ஆகுது? இதுக்கு காரணம் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்க பேடிங். இந்த பேடிங்கை எடுத்துடுறேன். பேடிங் எடுத்துட்டேன்னா இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து இப்போ ரைட் சைடில் இருக்கணுமே அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து மார்ஜின் யூஸ் பண்ணலாம். மார்ஜின் யூஸ் பண்ணுறோம்னா மார்ஜின் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, பேடிங்கை வந்துட்டு நம்ம இந்த கார்டுக்கு கொடுக்கும் கரெக்டா. நம்ம மார்ஜின் என்ன பண்ணலாம், பாடிக்கு கொடுக்கும். ஓகே, ஒரே நான் இங்கே ஒரு டிபு கிரியேட் பண்ணுறேன். ID is equal to parent of card கொடுக்குறேன். பேரண்ட் ஆஃப் கார்டுன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் இங்க வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ வந்து மார்ஜின் கொடுக்குறேன். மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 10 பிக்சல்ஸ் தரேன். இப்போ 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 புரியுதா? இப்போ அதுவும் சேம் தான். 20 பிக்சல்ஸ் தரேன், 30 பிக்சல்ஸ் தரேன். இப்போ என்ன பண்ணேன்னு புரிஞ்சா, மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு 10 பிக்சல்ஸ் தரேன். இப்போ இது என்ன பண்ணுதுன்னு புரியுதா? அதாவது இப்போ வந்துட்டு இங்க மேலே ஒட்டிட்டு இருக்கு, இந்த ரெட்டும் அந்த பிளாக் லைனும் மேலே ஒட்டிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு கொஞ்சம் கீழே வரணும். அதனால நான் என்ன பண்றேன், பார்டர்ல மார்ஜின் கொடுக்குறேன். மார்ஜின் டாப் 10 பிக்சல்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி வருது. புரியுதா? இப்போ இது கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா ப்ளீஸ், கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லுங்க. நான் வந்துட்டு மறுபடியும் பொறுமையா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுவுமே பிரச்சனை இல்லை. கிளியரா இருக்கா இல்லை கன்ஃபியூசிங்கா இருக்கா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தானே இருக்கு. ஓகே ஓகே மேடம், சூப்பர், தேங்க்ஸ். இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஓகே, இப்போ வந்துட்டு இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரே ஸ்மெல். இப்போ பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ பார்டர் தான் என்னன்னு புரிஞ்சிருச்சா? பார்டர் வந்து இந்த பிளாக் கலர் கரெக்டா, அது புரிஞ்சிருச்சா மனோஜ்? மனோஜன் இல்லை, எல்லாரும் தான் கேட்கறேன். பார்டர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? இந்த பிளாக் கலர், இந்த இதுதான் பார்டர். இந்த பிளாக் கலர் பாக்ஸ் தான் பார்டர். அது யாருக்குமே கன்ஃபியூஷன் இல்லை. பார்டருங்கிறது யாருக்காச்சும் கன்ஃபியூஷனா இருக்கா? இல்ல. ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் வந்து இந்த மார்ஜின்னா என்ன, பேடிங்னா என்ன, அதான கன்ஃபியூஷன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ கார்டுக்கு வந்துட்டு, கார்டுனா இந்த ஹோல் இதுக்கு. இப்போ நான் வந்துட்டு மார்ஜின், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பேடிங் டாப் கொடுக்கணும். பேடிங் டாப் 100 பிக்சல்ஸ் தரேன். ஓகேவா? இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த பிளாக் லைனுக்கு உள்ள 100 பிக்சல் கீழே இறங்குச்சு. கரெக்டா? ஆமாவா? ஓகே, சூப்பர். இப்ப எனக்கு அதுவா வேணும், அது வேணாம். ஓகே, எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு இந்த பிளாக் பாக்ஸோட பிளாக் லைனோட கீழே இறங்கணும். கரெக்டா மனோஜ்? அதானே நமக்கு தேவை. ஆமா. ஓகே, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, மார்ஜின் டாப் அப்படின்னு கொடுக்குறேன். மார்ஜின் டாப் இஸ் டு 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அது அந்த பிளாக் லைனோட சேர்ந்து கீழே இறங்கிருச்சா? ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இங்க பாரு, இப்ப இந்த பாக்ஸ் மாடல் வரும். ஒரே பாக்ஸ் மாடல். ஓகே, அது பாக்ஸ் மாடல் இங்க இருக்கு. ஓகே, சூப்பர். பாக்ஸ் மாடல்ல வந்துட்டு ஒரே செகண்ட், இதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இந்த பேடிங் நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போதைக்கும். ஓகே, பேடிங் டாப் ஒரே செகண்ட், கார்டு ஹெட்டிங்ல பேடிங் டாப் 0%. இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரே செகண்ட். இப்போ இப்படி இருக்கா? இதுதானே என்னது? ஒரே செகண்ட், பேரண்ட் ஆஃப் கார்டு இப்படி கொடுத்துட்டு இதான் நம்மளோட கார்டு. கரெக்டா? இதான் நம்மளோட ஹோல் கார்டு. அது ஹோல் கார்டுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்டர் கொடுத்துருக்கோம். பார்டர் எங்கன்னா அந்த இந்த பிளாக் கலர் லைன் தான் இப்போ ஹைலைட் ஆயிருக்கா? அதுதான் பார்டர். பார்டர் என்னங்கிறது கிளியரா எல்லாருக்கும்? இது கிளியர் இல்ல?
கிளியர். ஓகே. இப்ப மார்ஜின் கொடுக்குறோம். மார்ஜின் வந்துட்டு மேல இருக்கா? ஓகே. பேடிங் வந்துட்டு இப்ப ஓகே. இப்ப நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது பார்டருக்கு மேல நமக்கு கேப் வேணும்னா நம்ம வந்துட்டு மார்ஜின் கொடுப்போம். பார்டருக்கு உள்ள நமக்கு கேப் வேணும்னா நம்ம பேடிங் கொடுப்போம். இது கிளியரா மனோஜ்? இப்ப கிளியரா? அதாவது பார்டருக்கு உள்ள நமக்கு கேப் வேணும். இந்த பார்டர் இந்த லைன் இருக்கா, இந்த லைனுக்கு உள்ள நமக்கு கேப் வேணும்னா நம்ம பேடிங் கொடுக்க போறோம். இந்த லைனுக்கு வெளில கேப் வேணும்னா மார்ஜின் கொடுக்க போறோம். இப்ப புரியுதா? பார்டருங்கிறது அந்த லைனு, அந்த லைனுக்கு உள்ள வேணும்னா பேடிங். இப்போ வந்துட்டு பேடிங் 100ன்னு கொடுக்குறேன்னா பேடிங் வந்துருச்சு. ஓகே. இதே இது நமக்கு வந்துட்டு அந்த லைனுக்கு வெளில கேப் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இது புரியுதா? இப்ப நான் 200 மாத்தினா இப்ப புரியுதா? இல்ல புரியலன்னா மறுபடியும் புரியலன்னா மறுபடியும் கேட்கலாம். வேற யாராவது புரியலனாலும் கேட்கலாம். நான் வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரெடி தான். இப்ப புரியுதா? இதான் பாக்ஸ் மாடல். இதான் பாக்ஸ் மாடல். பாக்ஸ் மாடல்னா பாக்ஸ் மாடல்ல மொத்தமா மூணு விஷயம் தான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒண்ணு வந்துட்டு கண்டென்ட் விட்டுருங்க. பேடிங்னா என்ன, பார்டர்னா என்ன, மார்ஜின்னா என்ன. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்டர் என்னங்கிறது கிளியரா இருக்கணும். பார்டருங்கிறது அந்த பாக்ஸ். ஓகேவா? பாக்ஸுக்கு உள்ள நமக்கு வந்துட்டு கேப் வேணும் அப்படின்னா நம்ம பேடிங் கொடுக்க போறோம். பாக்ஸுக்கு மேல இல்ல ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டம்ல நமக்கு தேவைன்னா நம்ம வந்துட்டு மார்ஜின் கொடுக்க போறோம். அதே இது பாக்ஸுக்கு உள்ள லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் அங்க நமக்கு கேப் வேணும்னா நம்ம வந்துட்டு பேடிங் கொடுக்க போறோம். இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ப்ளீஸ் கேள்வி கேளுங்க. ஓகேவா? இல்லண்ணா. ஓகே. ஓகே சூப்பர். ஓகேவா? சூப்பர். இப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்ப என்ன இப்ப எனக்கு இப்ப என்ன எனக்கு இப்ப இங்க இருக்க எனக்கு என்ன பிடிக்கலன்னா இங்க இந்த ரெட் கலர் இருக்கா, இந்த ரெட் கலரும் இந்த ஒயிட் கலரும் எனக்கு கேப் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கும். இப்போ வந்துட்டு அந்த ரெட் கலரையும் ஒயிட் கலரையும் இப்ப நான் கேப்பை ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த கேப் எங்க இருந்து வருது அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ண முடியும். ஓகே ஒரே ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன என்ன மார்ஜினா பார்டரா எது அப்ளை ஆயிருக்குன்னு தெரியல. இப்போ நீங்க எது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இந்த இதுக்கு போயிட்டு நீங்க ஒன்னொன்னா பாருங்க. ஓகேவா? இந்த பாடியில இருந்து நீங்க ஓகே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஓகே இந்த இது இருக்கு. ஓகே இந்த H2க்கு ஏதாச்சும் பார்டர் இருக்கா பாருங்க. இங்க H2 இருக்கா, இந்த H2க்கு பாத்தீங்கன்னா மேல வந்து இவ்வளவு மார்ஜின் கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு பார்டர் இருக்கு இந்த H2ங்கிற எலிமெண்ட்டுக்கு. கரெக்டா? எனக்கு அந்த அதனாலதான் இங்க மேல அந்த கேப் இருக்கு. தெரியுதா? கிளியரா தெரியுதா? இப்ப அங்க ஹைலைட் ஆயிருக்கா அந்த மார்ஜின்னாலதான் கேப்புங்கிறது? ஆமாவா இல்லையா? யாராச்சும் ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க. அப்பதான் எனக்கு வந்து நான் நடத்துறது புரியுதா இல்லையான்னு தெரியும். இப்போ வந்துட்டு எதனால அந்த ஒயிட் கேப்புங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? H2 டேக்ல மேல மார்ஜின் இருக்கிறதுனாலதான் மேல அங்க வந்து இந்த ஒயிட் கேப் இருக்கு. ஏன்னா இந்த ஒயிட் கேப் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்டா? ஓகே. இது புரிஞ்சா புரியலையா எனக்கு வந்துட்டு தெரியல. புரியலன்னு சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். கிளியரா? ஓகே. அதர்ஸ் எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார் புரியுதுங்க சார். ஓகே சூப்பர். ஓகே இப்ப நம்ம வந்துட்டு அந்த கேப் நம்ம இப்ப வந்து ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மார்ஜினை வந்துட்டு நம்ம ஜீரோ ஆக்கினா போதுமா? ஸோ நம்ம போய் அந்த கோட்ல போயிட்டு நம்ம அந்த மார்ஜினை ஜீரோ ஆக்கணும். H2 டேகோட மார்ஜினை நம்ம இப்ப ஜீரோ ஆக்க போறோம். ஓகேவா? இங்க வரேன். இங்க H2 டேக் என்ன கொடுத்துருக்கேன்? கார்டு ஹெட்டிங் H2 நான் வந்துட்டு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். அந்த ஐடிக்கு வந்துட்டு Ctrl+F Ctrl+V கொடுத்து மார்ஜின் டாப் is to 0 pixels அப்படின்னு போகும். இப்ப கிளியரா? இப்ப அந்த இது போயிருச்சா? இப்ப எல்லாரும் கிளியரா இது எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறது? எஸ் சார் கிளியர். ஓகே சூப்பர். ஓகே அவ்வளவுதான். இதுதான் இப்போதைக்கும். ஓகே இப்போ வந்துட்டு நான் இப்போ எனக்கு இன்னொன்னு என்ன தேவைன்னா இப்போ இந்த இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ்க்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் நடுவில் நான் இப்போ வந்து இன்னொரு லைன் வரையலாம்னு நான் யோசிக்கிறேன். சும்மா ஓகே எனக்கு அது கீழே இங்க பாட்டம்ல மட்டும் நீங்க வந்து ஒரு லைன் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா இமேஜ் இது இப்ப நான் இப்ப பார்டர் வரையணும்னா இப்ப அதாவது இது இந்த லைன் வரையணும்னா இப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது
பேடிங்கா, பார்டரா, மார்ஜினா, இதுல மூணுல இப்ப நான் எதை யூஸ் பண்ணணும்? இப்ப நான் வந்து ஒரு லைன் வரையணும்னா அது யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? பரவாயில்ல, தப்பா என்ன ஆன்சர் வேணா சொல்லலாம். அதாவது இப்போ வந்துட்டு நான் இந்த இதுல வந்துட்டு இங்க ஒரு லைன் வரையணும்னு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு பார்டர் வச்சு என்னால வரைய முடியுமா, பேடிங் வச்சா, இல்ல மார்ஜின் வச்சா? இது மூணுல எது? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. தப்பா சொன்னா பிரச்சனையே இல்லை. பேடிங் வச்சு வரைய முடியும் சார். இல்ல, பேடிங் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேப்புக்கு யூஸ் பண்ணுவோம். பேடிங்கும் மார்ஜினும் நம்ம கேப்புக்கு யூஸ் பண்ண போறோம். பார்டர். பார்டர் தான் நம்ம வந்துட்டு இது என்னது லைன் வரையறதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நான் ஓகே. அதாவது இருங்க, நம்ம வந்துட்டு இப்ப உங்களுக்கு அது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இது இருக்கா, அதாவது இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்குமே இருக்கும். இங்க நடுவுல இருக்கு பாத்தீங்களா, நடுவுல இருக்கிறது தான் நம்ம லைன். ஓகேவா? லைனுக்கு உள்ள கேப்பு, லைனுக்கு மேல கேப்பு. ஓகேவா? பார்டர், மார்ஜின், பார்டர், பேடிங். லைனுக்கு உள்ள கேப்பு, லைனுக்கு மேல கேப்பு. அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சிருச்சா? புரியுதுண்ணா. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து இப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப வந்துட்டு நம்ம இங்க வந்து ஒரு லைன் வரையப்போம். சோ இந்த லைனை வந்து நம்ம ரெண்டு விதமா வரையலாம் நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜோட பாட்டம் பார்டர் போடலாம், இல்லைன்னா இந்த கண்டென்ட்டோட டாப் பார்டர் போடலாம். சோ நம்ம ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இமேஜுக்கு பாட்டம் பார்டர் போட ட்ரை பண்ணுவோம். இமேஜ் டேக் எடுத்துக்கேன், பார்டர் பாட்டம் 2 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். பார்டர் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா நம்ம வந்துட்டு 3 ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும். பார்டர் பாட்டம், அதாவது பார்டர்னு நம்ம செட் பண்ணணும், பார்டர் ஸ்டைல்னு நம்ம செட் பண்ணணும். இல்ல, அதுக்கப்புறம் பார்டர் ஸ்டைலு, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னதுன்னா ஒரே செகண்ட், பார்டர் ஸ்டைலு, பார்டர் ஸ்டைல் வந்து நம்ம அப்படியே சாலிடே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்டர் கலர். ஓகேவா? இது மூணு நம்ம செட் பண்ணாதான் நமக்கு வந்து தெரியும். ஓகே, அதாவது நம்ம வந்து 3 விஷயம் நம்ம வந்து செட் பண்ணணும். பார்டர் செட் பண்ணும்போது கலர், அதுக்கடுத்து சைஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட டைப் என்ன, இது மூணு செட் பண்ணாதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? இங்க வந்துட்டு பார்டர் பாட்டம், பார்டர் பாட்டம் தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்டர் டாப், அதெல்லாம் நான் 0 பிக்சல்னு போட்டுருந்தேன். ஒர்க் ஆகுது. பார்டர் டாப் 0 பிக்சல் கொடுத்துருங்க. அப்புறமா பார்டர் லெஃப்ட் 0 பிக்சல்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்டர் ரைட்டும் 0 பிக்சல்ஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? பார்டர் ரைட் 0 பிக்சல்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு தேவை இந்த பாட்டம் பார்டர் மட்டும்தான். அந்த பாட்டம் பார்டர் வந்துருச்சு கரெக்டா? இப்போ இப்போ கிளியரா இப்போ நான் என்ன பண்ணேங்கிறது. அதாவது நான் ஃபர்ஸ்ட் இங்க பார்டர் செட் பண்ணேன். அதாவது இந்த இமேஜுக்கு நான் வந்து பார்டர் செட் பண்றேன். அந்த இமேஜுக்கு வந்துட்டு எல்லா சைட்லயும் பார்டர் போட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு எல்லா சைட்லயும் பார்டர் வேணும். எனக்கு வெறுமே இங்க பாட்டம்ல மட்டும்தான் பார்டர் வேணும். அதனால நான் பாட்டம் பார்டருக்கு மட்டும் நான் 2 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன். மீதி எல்லா பார்டருக்கும் நான் 0 பிக்சல்ஸ் போட்டேன். இது கிளியரா? இப்போ நான் என்ன பண்ணேங்கிறது கிளியரா? புரிஞ்சுச்சுண்ணா. ஓகே, சூப்பர். இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? அதாவது ஒன்று நம்ம இமேஜுக்கு பாட்டம் பார்டர் செட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து டாப் பார்டர் செட் பண்ணலாம்னு சொன்னா, நம்ம இப்போ இந்த இமேஜுக்கு டாப் பார்டர் செட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இதை நான் இப்போ என்ன பண்றேன், கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இமேஜுக்கு, அதுக்கடுத்து இப்போ நான் இந்த கார்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் வந்து ஒரு டாப் பார்டர் செட் பண்ண போறேன். பார்டர் டாப் 2 பிக்சல்ஸ், பார்டர் பாட்டம் 0 பிக்சல், பார்டர் லெஃப்ட் 0 பிக்சல்ஸ், பார்டர் ரைட்டு 0 பிக்சல்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்டர் ஸ்டைல் சாலிட், பார்டர் கலர் பிளாக். சி இப்பயும் அதே அவுட்புட் தானே வந்திருக்கு. கிளியரா? இப்ப
இது ரெண்டுமே இது மேக் சென்ஸ் தானே? அதாவது நம்ம இதுக்கு வந்துட்டு பாட்டம் பார்டர் போடுறதும் இதுக்கு நம்ம டாப் பார்டர் போடுறதும் கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு ஒரே மாதிரி தானே தெரிய போகுது. ஆமாவா இல்லையா? ஓகே சூப்பர். ஓகே இப்போ இது கிளியர்ல. ஓகே ஓகே ஆக்சுவலி நான் வந்துட்டு இப்போ நான் இன்னைக்கு வந்துட்டு நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல நான் எதுவும் புதுசா கான்செப்ட் நடத்தல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா போறேங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியா ஆமாவா இல்லையா ஏதாவது சொல்லுங்க. எனக்கு அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நான் உங்களுக்கு ஃபாஸ்டா நடத்துன மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே கரெக்ட் நார்மலா தான் இருக்கா? ஓகே சூப்பர். ஓகே அவ வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு நடத்துனதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க ப்ளீஸ். ஆனா எனக்கு இந்த ஐடி கொஞ்சம் மறந்து போன மாதிரி இருக்கு. அந்த ஐடி மட்டும் சொல்லுங்க. ஓகே ஓகே இப்போ வந்துட்டு ஓகே இப்போ நான் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ ஒரே செகண்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்துட்டு இப்போ 2 கார்டு வேணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் 2 கார்டு வேணும்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் இப்போ காப்பி பேஸ்ட் பண்றேன். இப்போ வந்து பார்த்தா கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஏன் ஏன் இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தியா? அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி வர்றதுக்கு மட்டும் கரெக்டா வருது, அதுக்கு அடுத்த வாட்டிக்கு இப்படி வருது, இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வரும். ஓகேவா? ஏன்னா நான் வந்துட்டு ஒரே ஐடியை வந்துட்டு 2 இடத்துக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் டிபிக்கலா பண்ணவே கூடாது. கரெக்டா? ஆமாண்ணா. ஒரே செகண்ட். அது மட்டும் இல்லாம நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் அந்த எரர் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி வந்துடும். ஓகே இப்போ நான் வந்துட்டு இப்போ இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் சொல்றேன். அதாவது இந்த மாதிரி பண்ணாலும் அவுட்புட் கரெக்டா வருது. அவுட்புட் கரெக்டா வருதுங்கிறதுக்காக இப்போ நான் கரெக்டா பண்ணிட்டேங்கிறது கிடையாது. ஓகேவா? ஒரே செகண்ட். ஓகே இப்போ வந்துட்டு இங்க பாருங்க. அதாவது இங்க அவுட்புட் கரெக்டா தான் வந்திருக்கு. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் அவுட்புட் வந்திருக்கு. ஆனா இப்போ நான் பண்ணது தப்பு. ஓகேவா? ஏன் யாராச்சும் சொல்லுங்களேன். அதாவது இங்க நான் ஐடி வந்துட்டு ஐடினா என்னன்னு சொன்னேன். ஐடினா யூனிக்கா இருக்கணும்னு சொன்னா, அதாவது ஒரு பேஜ்ல ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் இருக்கலாம். அதாவது கார்டுன்னு ஒரு ஐடி தான் இருக்கலாம். ஆனா இப்ப பாரு கார்டுன்னு 2 ஐடி இருக்கு. பேரண்ட் ஆஃப் கார்டுன்னு 2 ஐடி இருக்கு. கார்டு ஹெட்டிங்னு 2 ஐடி இருக்கு. கார்டு ஹெட்டிங் ஐடி ஹெட்டிங் ஹெச்னு 2 ஐடி இருக்கு. இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறேன் ஒரே ஸ்டைலிங்க அப்படின்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன்னா நான் இந்த ஐடிக்கு பதிலா அதாவது கிளாஸ்ன்னு மாத்திடுறேன். ஓகேவா? இதுதான் இதுதான் ஐடிக்கும் கிளாஸுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ நான் சிங்கிளா யூஸ் பண்ணுறதுனால நான் இப்படி யூஸ் பண்ணிருக்கேன். அதே இது நான் வந்துட்டு இப்போ மல்டிபிள் இது யூஸ் பண்ணும்போது அதை நான் வந்து கிளாஸ்ன்னு கொடுத்துருவேன். இப்போ கிளியரா? ஐடி இல்ல புரியலன்னா மறுபடியும் கேள்றேன். அதுவும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சா? ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே வேற யாருக்காவது? இப்போ ஐடின்னு கொடுத்தாலும் அதே அவுட்புட் வருது இல்லைங்க சார்? ஆமா அப்ப ஏன் அதை எக்ஸாக்டா இப்போ நான் சொல்றேன் பாரு. அதாவது இப்ப சிஎஸ்எஸ்ல கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கோடிங் வழியா நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம்னா இப்போ வந்துட்டு இந்த தோனிங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? ஆனா நம்மளால டைரக்டா போயிட்டு எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐடிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். அதாவது இப்போ நீ என்ன பண்ணு இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஃபுல்லா போய் சர்ச் பண்ணு. அதுல வந்துட்டு ஐடியில வந்துட்டு தோனின்னு ஏதாச்சும் ஒரு ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடியோட டெக்ஸ்ட்டை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கோட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப தோனின்ட்டு 2 இடத்துல இருந்துச்சுன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு குழம்பி போயிடும். ஐயோ இப்ப நான் எதை எடுப்பேங்கிறது. அதனால அது பண்ணவே கூடாது. இப்ப புரிஞ்சாமா? எஸ் சார் புரியுதுங்க சார். ஓகே அதனாலதான் இப்போ வந்துட்டு நமக்கு சிஎஸ்எஸ்ல பிரச்சனை வராட்டியும் அது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை. ஓகேவா? அதனாலதான். எஸ் சார். ஓகேவா? அதனாலதான் சோ இது வந்துட்டு இட் இஸ் பெட்டர் டு நம்ம வந்துட்டு என்னது ஐடி வந்துட்டு ஒரு இடத்துல சார் தான் இதே இருக்கணும். கிளாஸ்ன்றது யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன பண்ணும்? கிளாஸ் ரிப்பீட் ஆகலாம். கிளாஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகணும். ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தாலும் கிளாஸ் வந்துட்டு ரிப்பீட் எத்தனை வாட்டி வேணா நீ போட்டுக்கலாம். ஒரே கிளாஸை 10,000 வாட்டி கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நான் வந்துட்டு இந்த 30 மினிட்ஸ் வந்து நான் வந்து டவுட் கிளியர் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எனக்கே இன்னைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த மாதிரி இல்லை. நான் வந்து கிளியரா எடுத்த மாதிரி எனக்கு தோணல. அதனாலதான் நான் வந்து கேட்கறேன். நீங்க சொல்லுங்க. அதனால நான் வந்து டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க. நான் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டே வரேன். இன்னைக்கு நடந்ததுல எனி டவுட்ஸ் இல்லைன்னா சிஎஸ்எஸ்ல ஜென்ரலா ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட கேளுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன்.
பிரச்சனை இல்லை. சார் ம் சார் சொல்லுங்க. நான் இன்னைக்கு தாங்க சார் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டென்ட் பண்றேங்க சார். ஓகே இன்னைக்கு நடத்துறது எனக்கு புரிஞ்சதுங்க சார். ஆனா ஓகே இதுக்கு முன்னாடி நடத்துறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார். ஓகே அது இதுக்கு முன்னாடி நடந்தது வந்துட்டு யூடியூப் சேனல்ல அங்க இருக்கு. உனக்கு டைம் இருந்தா ரெண்டுத்தையுமே பாருமா. ஓகேவா? ஓகேங்க சார். டைம் இருந்தா வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கூட விட்டுரு, செகண்ட் வீடியோ பாரு. செகண்ட் வீடியோ பார்த்தனா HTML தான், செகண்ட் வீடியோ பார்த்தனா இது நல்லா புரியும். ஓகேவா? ஓகேங்க சார். யா ஓகே செகண்ட் வீடியோ பாரு. யா ஓகே. வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்துனது ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார் அப்புறம் அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல உள்ள கோடிங் இங்க யூஸ் ஆகுதுல சார்? ஆமா அதை நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜென்ரலா சொல்லுங்க சார். ஓகே இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன், இப்போ நான் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் இம்போர்ட் பண்ணப்ப உங்களுக்கு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனாலதான் இப்போ நான் வந்து புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஃபோல்டர் வந்துட்டு டுடே என்ன பண்ணலாம், ஓகே நியூ ஃபோல்டர்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? நியூ ஃபோல்டர்னு வச்சுக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்துட்டு index.htmlனு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து இன்னொரு ஃபைலும் கிரியேட் பண்ணுறேன், style.cssன்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் index.html என்ன பண்ண போறேன், இது கிளியர்ல எல்லாருக்கும் இது எப்படி பண்ணுவாங்க. இப்போ h1 இப்போ நான் இந்த லிங்க் எதனா பண்ண கேட்குறேன். அதாவது இப்போ நான் லிங்க்னு சொல்றேன். லிங்க் rel is equal to style sheet. Link is equal to style sheet. href is equal to இப்போ நான் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டைல் கிளாஸை வந்துட்டு நான் இங்க வந்துட்டு கொடுக்கணும். ஓகேவா? அது எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தேன்னு வைங்க, இங்க வந்துட்டு இத்தனை வருதா, ஒரு சாரி ஒரே செகண்ட், நான் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இதுக்குள்ள வரணும். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கோ, இங்க போய்க்கோ, காப்பி ரிலேட்டிவ் பாத்துனே கொடுத்துக்கோ. ஓகேவா? இப்ப இந்த style.cssன்னு இருக்கா, style.css போயிட்டு காப்பி ரிலேட்டிவ் பாத்துன்னு கொடுத்தேன்னு வைங்க, அதுக்கு அடுத்து அதை எடுத்து வந்து இங்க பேஸ்ட் பண்ணனாலே போதும். அவ்வளவுதான். ஓகேவா? இதுவுமே ஒர்க் ஆகும். ஓகே, காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்துக்கோ, காப்பி ரிலேட்டிவ் பாத் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணு. சார் இப்போ இந்த நாட்வெட்ஸ்ட்ங்கிறது ஒரு ஃபைல் தானே சார்? ஃபைல்குள்ள தானே அதை ஆமா எக்ஸாக்ட்டா இங்க இருக்குடா ஃபைல். ஆமா, இந்த ஃபைல் இதான் அந்த ஃபைலு. ஓகேவா? இப்போ இங்க வர நான் என்ன பண்ணிடுறேன், நான் நாட்வெஸ்ட்2ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன். ஏன்னா வந்து இது ரொம்ப இதா இருக்கிறதுனால யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நாட்வெஸ்ட்2 கிரியேட் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் ஓப்பன் பண்றேன். ஓகேவா? ஃபைல் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர், ஓகே. ஸோ இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஒரு புதுசா 2 ஃபைல் கிரியேட் பண்றேன்டா, index.html style.css. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்படி முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து லிங்க் style sheet href is equal to இப்படி பேக் ஸ்லாஷ் போட்டேன்னு அதுவாகவே இங்கே எனக்கு காமிக்குதா இந்த சிஎஸ்எஸ் style.css ஒரு ஃபைல் இருக்குங்கிறது. கிளியரா? அவ்வளோதான்டா. இதை மட்டும் நான் கொடுத்தேன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னு வைங்க, ஃபாலோ லிங்க்னு கொடுத்தேன்னா அது இந்த ஃபைலுக்கு போயிருந்தா, அதுவாகவே அந்த ஃபைலுக்கு போயிடும். ஓகேவா? நீ அப்படின்னு நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கியாங்கிறது. ஓகே, இப்போ புரியுதா மனோஜ் நான் என்ன பண்ணேங்கிறது? ஓகே சார். நீங்க அதுக்கு முன்னாடி ரெல் ஈக்குவல்ட்டு ஸ்டைல் ஷீட்ங்கறீங்க சார், அது ஏன் சார்? அதாவது ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த ஃபைலோட ரிலேஷன்ஷிப் வித் திஸ் ஃபைல்.
அது வந்துட்டு ஸ்டைல் ஷீட்னு சொல்றேன். அதாவது இந்த ஃபைலை நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா ஸ்டைல் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறேன். சிஎஸ்எஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அதனால அதை வந்து நான் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, ஸ்டைல் ஷீட்னு தான் கொடுக்கணுமாண்ணா? ஆமா, ஸ்டைல் ஷீட் தான் கொடுத்தாகணும், வேற எதுவும் கொடுக்கணும். ஸ்டைல் ஷீட் தான். ஓகே. ஆமா. ஓகே, அவ்வளவுதான். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ டவுட் எதுவும் இல்ல. ஓகே பட் ஆனா நீங்க கொடுத்த ஹோம்ஒர்க் பண்றப்போ ஓகே. இப்போ நீங்க இன்ஸ்பெக்ட்லாம் பண்றீங்கல்ல, ஆமா அதாவது இந்த டிசைன் ரெஸ்பான்சிவா இருக்குன்னு சொல்லுவாங்க, வெப் டிசைன், ஆமா ஆமா. இந்த கிரிட் யூஸ் பண்றது, ஓகே, ஓ ஃப்ளெக்ஸ் ரெஸ்பான்சிவ். பாக்ஸ்லாம் ஓகே பண்ணுவாங்க. ஓகே ஓகே, சூப்பர். அதாவது நீ வந்துட்டு எப்படி நம்ம வந்து ரெஸ்பான்சிவா பண்றதுன்னு கேட்கறது கரெக்டா? ஆமா, ஒரு அந்த ஒரு கிரிட் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ம் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த பொசிஷன் வந்து ஓகே ஓகே ஓகே, அப்சர்வேஷன் கரெக்ட். சிஸ்டம் வைப்பாங்கல்ல. யா சூப்பர் சூப்பர். ஸோ இந்த ஓகே, மாதிரி கான்செப்ட்லாம் நீங்க நாளைக்கு எடுப்பீங்களா இல்ல? நான் வந்துட்டு நாளைக்கு நான் என்ன பண்றேன்னா, நாளைக்கு வந்துட்டு நான் கிரிட் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் நான் எடுக்கிறது நான் வந்துட்டு சிலபஸ்ல நான் சொல்லல. பட் ஆனால் நான் பூட் ஸ்ட்ராப் எடுக்கிறேன்டா. நான் பூட் ஸ்ட்ராப்ல வந்துட்டு ரெஸ்பான்சிவா ஆக்குறது வந்துட்டு ஈஸியர் கம்பேர்ட் டு கரெக்டா. சிஎஸ்எஸோட ஃப்ரேம் ஒர்க். ஆமா எக்ஸாக்டா, சிஎஸ்ஓட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் பூட் ஸ்ட்ராப். ஸோ நான் வந்து பூட் ம், ஸ்ட்ராப் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இன்ட்ரோ தரேன், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், எப்படி நான் வந்துட்டு ரெஸ்பான்சிவ்னஸ் யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனா பூட் ஸ்ட்ராப் வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கடுத்து நான் நாளைக்கு வந்து நான் இன்ட்ரோ தரேன் பூட் ஸ்ட்ராப்க்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதுக்கு அடுத்த வீக் வந்துட்டு நானே எடுத்தேன்னா, அதாவது நெக்ஸ்ட் வீக்னா அது 23rd 24th ஏதாச்சும் ஒரு நாள் எனக்கு கொடுத்தாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் எடுக்கிறவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் வந்துட்டு அதை ஃபுல்லாவே இன்டெப்த் போறேன்டா. ஓகேவா? என்னது பூட் ஸ்ட்ராப்ல. ஓகே, ஏன்னா பூட் ஸ்ட்ராப் தான் யாருமே வந்துட்டு இப்ப யாருமே வந்துட்டு என்னது ஸ்கிராச்ல இருந்து யாருமே சிஎஸ்எஸ் எழுதுறது இல்லை. ஓகே, எல்லாருமே என்னது ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ண போறாங்க. என்னது பூட் ஸ்ட்ராப் இல்லைன்னா ரியாக்ட், டெயில் விண்டு இல்லைன்னா ரியாக்டோட இது அந்த மாதிரி தான் யாராச்சும் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுவே கரெக்டா இருக்கும். நான் பூட் ஸ்ட்ராப் எடுக்கிறேன் நாளைக்கு பூட் ஸ்ட்ராப். ஓகே ப்ரோ. இல்ல ஏன்னா இப்ப சில டைம் வந்து பூட் ஸ்ட்ராப் எனக்கு கொஞ்சம் லைட்டா தெரியும் பேசிக், அதை வச்சு சொல்றேன். என்னன்னா சில ஓகே டைம் அதுல வந்து கிரிட் வந்து யூஸ் ஆகாது இல்ல, அது சில டைம் எக்ஸாக்டா நம்மளால கொண்டு வர முடியாது. அதுக்காக நம்ம மீடியா கொரி எழுதுவாங்கல்ல சிஎஸ்எஸ்ல. ஓகே ஓகே. ஆமா, மீடியா கொரி அது எழுதலாம்டா. மீடியா கொரி எழுதலாம். அதாவது நீ 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 என்ன சொல்றேன்னா, இந்த வந்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 320 பிக்சலா இருந்தா இந்த ஸ்டைல் எடுத்துக்கோ, அதான் சொல்ல வர. அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பூட் எழுதலாம். ஸ்ட்ராப்ல பில்டிங் கிளாஸஸ் எல்லாம் இருக்காது. ஆமா அப்ப ஆமா, நம்ம கரெக்ட். மேனுவலா நம்ம எழுதுற மாதிரி எக்ஸாக்டா இருக்கிறப்ப மேனுவலா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து 320 பிக்சலா இருந்தா நீ வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைலிங் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான சொல்ல வரேன். ஆமா ப்ரோ, அதான் உங்ககிட்ட கேட்டேன். அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, ஷோர் கொண்டு போங்க. ஓகே ப்ரோ, ஓகே ஷோர். இப்ப மீடியா கொரி, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ், கிரிட் எல்லாம் முக்கியமான கான்செப்ட் தானே எப்பனாலும். ஆமா ஆமா ஆமா, எக்ஸாக்ட்டா கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் எடுக்கும்போது நான் எடுக்கிறேன்டா. ஷோர். ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர். ஓகே, थैंक यू. ஓகே ஓகே, தேங்க்ஸ். வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? ஆல்சோ நாளைக்கு கிளாஸ் வந்துட்டு 4 to 6. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க. லைக் வந்துட்டு இப்போ நான் எடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு, ஸ்லோவாக இருக்கு, கொஞ்சம் புரியலனா நீங்கள் நடத்துனது இன்னைக்கு அப்படின்னா ப்ளீஸ் சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நாளைக்கு நடத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்க வந்துட்டு நான் தப்பா நினைச்சுக்க போறேன்னா சொல்லாம இருக்காதீங்க, சொல்லலாம். நான் எதுவுமே நினைச்சேன். இல்ல ப்ரோ, நார்மலா தான் இருந்துச்சு. ஸ்பீடா முடியல, ரொம்ப ஸ்லோவா கரெக்ட்டா. ஓகே ஷூர். தேங்க்ஸ். அப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமா இன்னைக்கு செஷனை? ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். பை. நான் அப்படியே ட்ராப் ஆஃப் பண்றேன். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஷூர். தேங்க்யூ. ஷூர். தேங்க்ஸ். Thank you, Bye sir. bye.